நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுவோமாக. முதலாவது, லிவ் இன் தி லைட்டாக முதலாவது லைட் ஆஃப் வாக் இன் தி லைட். கொஞ்சம் கஷ்டம், அதாவது திருப்பி ஞாபகப்படுத்துறது உங்களுக்கு கட்டானதுனால மறுபடியும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. மனதிலேருந்து நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். 7 காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். ஒருவேளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஜீவனுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், அன்பில் நடந்து கொள்ளுங்கள், தேவனுடைய இரக்கத்தில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கிறதெல்லாம் பரலோகத்தில் இருக்குது, நரகத்தில் தான் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா உங்களுக்கு சரி எப்படியோ, எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில், அந்த சைடில் நரகத்தில் இதெல்லாம் இல்லை. நரகத்தில் வெளிச்சம் கிடையாது, நரகத்தில் ஜீவன் இல்லை, மரண வாசனை, நரகத்தில் அன்பு இல்லை, அப்புறம் நரகத்தில் இரக்கம் இல்லை. அந்த இரக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தில் ஸ்தோத்திரம், ஃபாஸ்டினா என்கிறதான ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோடு நாம் முடித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். சில நேரங்களில் பரலோகத்தின் காரியங்களை பார்த்துட்டு நரகத்தை ரொம்ப டச் பண்ண மாட்டோம். சில காரியங்கள் நரகத்தை டச் பண்ணிட்டு தான் பரலோகத்துக்கு வரணும். எது எப்படியோ ஆக மொத்தம் நமக்கு ஒரு நல்ல நாலெட்ஜ், அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த நாலெட்ஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லுவீங்களா? தேவனை அறிகிற அறிவு. The knowledge of knowing God. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று போட்டிருக்கு. இந்த உலகத்தில் எதெல்லாம் மனுஷன் அறிஞ்சாலும் கூட சர்வ வல்லவரை அறியலைன்னா அவனுக்கு என்ன லாபம்? அந்த அறிவு ஒன்று தான் பாருங்க. அந்த அறிவை நமக்கு தந்தருளி அவரை அறிய பண்ணுகிறார். எசையாவின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்கள். 6 விதமான குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்கிறதாக பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அப்போது இந்த 6 குணாதிசயங்கள் நம்ம உற்சாகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டிட்டு நல்ல ஆராதனைன்னு சொல்லி போகிறதுக்காக எழுதலை. எப்போதுமே அப்படி ஒரு காரியம் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஆராதனையில் நல்ல உற்சாகமாய் வார்த்தைகள் வந்தால் நம்ம எக்ஸைட் ஆகி கைதட்டி சந்தோஷமாய் போகிறது ஒரு பழக்கம்தான், நல்ல பழக்கம். அது தப்புன்னு ரொம்ப சொல்ல முடியாது. பட் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. என்னன்னு கேட்டால், நம்ம கேட்ட காரியங்கள் நம்ம பர்சனல் லைஃபுக்கு அப்ளை பண்ணாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஆக நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஜெபம் ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. ஞானம், மெய் ஞானம். நீதிமான்களுக்கென்று ஆண்டவர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஞானத்தோடு கூட ஒரு உணர்வு நமக்கு வேண்டியிருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அந்த மெர்சிலெஸ் ஹெல் எப்படி இருக்குங்கிறத அந்த தியானத்தில் நான் போக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். உணர்வு. தாவீது அரசன் அழகாய் சொல்லுகிறான், எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கிறான். அந்த ஜெபம் எவ்வளவு நல்ல ஜெபம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. கிவ் மீ அ ஹார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டினா தேவ காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய தப்பிதங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாமல் பேசுவோம், தெரியாமல் நடப்போம், தெரியாமல் அந்த ஆடு மாடுகளை போல் அப்படியே மிருகங்களை போல் போயிட்டே இருப்போம். இப்போ நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம பேசுனது ரைட்டா தப்பா,
நம்ம செஞ்சது ரைட்டா தப்பா அப்படின்ட்டு அந்த மனசாட்சி புதுப்பிக்கப்படும். எவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. மற்ற மற்ற உலகத்தானுக்கு அது இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். அதனால தான் தாவீது அரசனுக்கு பாவம் செய்த பொழுது, அவனுக்குள்ளே தவறுகள் வரும் பொழுது, அடுத்த நிமிஷம் கிரீடத்தை கொண்டு தரையில் மண்ணில் போட்டு அவன் உடனே மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்புக்காக மன்றாடுகிறான். அந்த உடனே மன்னிப்பு கேட்கணுங்கிற அந்த காரியம் உணர்வுள்ள இருதயம் இருந்தால்தான் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமாம். அப்போ அது எனக்கு இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆமென். ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய பார்வையில் அந்த மனம் திரும்புகிற இருதயம் உள்ளவனுக்கு பயங்கரமான இரக்கம் கிடைக்கும். மெர்சி. அல்லேலூயா. மெர்சிக்கு இதுதான் ரொம்ப அவசியமாக இருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து கொண்டவன் மேலே ஒரு இரக்கம் கட்டாயம் வருது. இப்போ சர்வ வல்லவர் இரக்கத்தின் உருவமாக இருக்கிற தெய்வம். அவருக்கு முன்பாக போய், தெய்வமே நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த உணர்வுள்ள இருதயத்தோடு ஒரு மனுஷன் மன்றாடுவானால் அவர் இறங்காமல் இருப்பாரோ? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஜஸ்டிஃபிகேஷன் for what we have done is abominable and it will irritate God. வாரத்துக்கு ஒரு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்ட்டு ஒருத்தன் ஆனா ஊனான்ட்டு தசம பாகம் தர்றேன், அப்புறம் இந்த விவசாயக்காரனை போல் இல்லை, ஐயோ ஐயோ என்னென்னமோ காரியங்களை சொல்லிட்டான் ஒருத்தன். ஆனால் அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஆயக்காரன் அல்லேலூயா, அவன் மார்பிளை அடிச்சுக்கிட்டு தலையை கீழே மண்ணில் புதைச்சி வச்சுட்டு சொல்கிறான், ஐயா உங்கள் முகத்தை பார்க்குறது கூட எனக்கு தகுதியே கிடையாது, பாவியாகி என் மேல் கொஞ்சம் இரக்கமாக இருங்கன்னு சொல்கிறான். உடனே வார்த்தை என்ன வந்துச்சுன்னா, ரொம்ப ஆச்சரியமான நல்ல வார்த்தை, இவன் அல்ல அவனே. அந்த ஒரு வார்த்தை அவனேன்ட்டு நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பாக்கியவானா இருப்போம். கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள். அந்த இவன் அல்ல அவன் அல்ல இவனேன்னு நம்மளை நோக்கி ஆண்டவர் சொல்லிட்டார்னா, அதை போல் இந்த உலகத்தில் வேறு உலகமாக பரலோகம் எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய பாக்கியம். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு வரும்பொழுது கிடைக்கக்கூடிய பயங்கரமான சந்தோஷம், எப்படி நடனமாடுவோமோ நமக்கே தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பாக தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. ஆக இப்போது சிலர் சொல்லுவாங்க, அவனை அவ்வளவு பாவம் செஞ்சுட்டான், ஆனால் உடனே ஆண்டவர் அவனுக்கு மன்னிச்சு அவனை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு எரிச்சல் வரலாம். அந்த எரிச்சல் வந்ததாக வேதத்தில் இருக்கிறது. 2வது பையன் அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் கண்ட இடங்களுக்கும் போட்டு கெடுத்து விட்ட பிறகு திரும்பி வருகிறார். இப்போ பையன் ரொம்ப உத்தமனை போல தன் பார்வையில் நீதிமானாய், அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா, நான் தான் முதல் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவன் இருக்கிறான். இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவன் திரும்பி வரும்போது, மனம் திரும்பி வரும்போது, அவன் மேல் தகப்பன் இரக்கம் காட்டினார். அந்த இரக்கத்தில் ஒரு சொட்டு இரக்கம் கூட இந்த மகனுக்கு இல்லை என்கிற உணர்வு அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. எங்கள் அப்பாவே கருணையோடு இருக்கிறார், என் சொத்தாது. அந்த பையன் பையன் கேட்கணும், நீ எடா சம்பாதிச்ச, உன் சொத்தா? உன் சொத்தை கேட்டானா? அண்ணன் சொத்தில் பாதி கொடுன்னு கேட்டானா? கேட்கல. அப்பா சொத்தில் தானே கேட்டான். அப்பா சொத்தை யாருக்கும் கொடுக்கலாம்ல, அவர் யாருக்கும் கொடுக்கலாம்ல. சரி, தம்பிக்கு கொடுத்துட்டாரு, அதில் என்ன தப்பு? திரும்பி வந்தார், வந்தோடனே அப்பா ஏற்றுக்கொண்டார், அதில் என்ன தப்பு? அந்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அவன் எரிச்சல் உள்ள ஒரு மகனாக காணப்பட்டான். அது கடைசியில் நிரந்தரமாக தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. நான் ஆண்டுடைய பிள்ளைங்களே, அப்போ இந்த இடத்துல வர்ற சத்தியம் ஒன்று குறுக்கில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரகசியம் என்னன்னு கேட்டால், இந்த இப்படிப்பட்ட இரக்கத்தை பெறுகிறவர்கள்
எல்லாரிலும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள். கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறேன், நீங்கள் அதை மனசில் பதிச்சுக்கணும். எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களிலும் பெரியவனாயிருப்பான். கரெக்ட். அற்பமாய் எண்ணப்பட்டான். இந்த சொல்கிறான்ல ஒருத்தன், உபவாசம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்கிறான் இல்லையா? ஆனால் அவனும் வேற மாதிரி பேசுகிறான். அதே மாதிரி அந்த ரெண்டாவது பிள்ளை என்ன சொல்லுது? ரெண்டாவது பிள்ளை என்ன சொல்லுது? தகப்பன்ட்ட பார்த்து, உங்கள் பிள்ளைன்னு கூட என்கிட்ட என்னை உங்கள் வேலைக்காரர்களில் ஒருவனாக. அப்போது எந்த அளவுக்கு தன்னை ஒரு தாழ்த்தி தன்னைத்தானே வெறுத்துட்டான். ஒரு முறை பிள்ளையாய் வாழ்ந்தேன், பிள்ளை என்கிறதான ஸ்தானத்தில் நான் இருப்பதற்கு தகுதியே எனக்கு இல்லைன்னு தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொண்டான், நியாயம் தீர்த்து கொண்டான். அதான் வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று இருக்கிறது. இன்னைக்கு இப்படி இருக்க தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய பிரசங்கங்கள் நிறைய உண்டு. பாவம் செய்து கொண்டே போகலாம், இயேசு ஏற்கனவே சிலுவையில் தன் ஜீவனை விட்டார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பிரசங்கங்கள் உண்டு, நான் கேட்டிருக்கிறேன். நீ என்ன வேணாலும் இப்போ செய்யலாம். அதாவது செய்த பாவங்களுக்காக, செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக, செய்யப்போகிற பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அறைந்தார். நல்லா இருக்கே. இப்படி ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் கொடுக்குறார் நமக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ? அவங்க டீச்சிங்கை பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் விகற்பமான டீச்சிங்கர். செய்த பாவங்களுக்காக, செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக, சத்தியத்துக்கு விரோதமாக நாம் எதையும் பேச துணியவே கூடாது. நம்முடைய சொந்த கருத்துக்களை சொல்ல துணிய வேண்டாம். ஆண்டவர் பாவம் செய்ய, இன்னும் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காகவும் நான் மறித்துட்டேன், நீ என்ன வேணா செய்யலான்னு சொன்னால், இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு அந்த அம்மாட்ட. அப்போ அந்த வசனம் ஞாபகத்தில் வரலையோ? நம்ம மனசாட்சியே சொல்லுதே, ஒரு முறை கழுவப்பட்டோம், கழுவப்பட்ட பன்றி, அந்த வசனம் ஞாபகம் வரலையோ? அதனால் சத்தியத்தை கரெக்டாக நம்ம புரிஞ்சு வச்சு, நம்ம மனசாட்சியே சொல்லுது, ஒரு தப்பு பண்ணோன்னே வேற யாரும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசலை, என்ன உடனே ஐயோ ஆண்டவரே இது ஏதோ தப்பு நடந்து போச்சேன் வாழ்க்கையில், என்னமோ தப்பு பேசிட்டேனே. நம்ம மனசாட்சி யாரு போதனையின்றி பேசுங்க, போதனையின்றி, ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்க போதனையின்றி தேவனிடத்துல போகிறோம். தகப்பனே என்னை மன்னிங்கப்பா, அவர் மன்னிச்சேன்னு சொல்ற நிச்சயம் நமக்கு கிடைச்சா ஒழிய நமக்கு நிம்மதி இல்லை. அந்த நிச்சயம் நமக்கு கிடைச்சா ஒழிய அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியல. தொடர்ந்து வாழ்க்கையில் அது குத்திக்கிட்டே இருக்கும். அதை அறிக்கை பண்ணி விடுற வரைக்கும் நம்மளை விடாதுங்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா? அது செட்டில் பண்ண ஒழிய நமக்கு நிம்மதி கிடையாது. அப்போது அந்த பையன் என்ன தானே வெறுத்து நியாயம் தீர்த்து கொள்ளுகிறான். ஒருவன் ஒரு மாதிரியாக நியாயம் தீர்த்து கொள்ளுகிறான், நியாயம் தீர்க்கிறான். இன்னொருவன் இன்னொரு மாதிரியாக நியாயம் தீர்க்கிறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். உலகத்திலே மனுஷர்கள் ரெண்டு விதமாக இருப்பார்கள் என்று அர்த்தம். ஒரு கூட்டம் நாங்கள்லாம் நல்லவர்கள்னு சொல்லக்கூடிய கூட்டமாக இருக்கும் போல இருக்குது. இன்னொரு கூட்டம் இந்த கூட்டத்தை போல, ஐயா ஸ்தோத்திரம், அதுபோல தான் அவன் சொல்லுகிறான். வேலைக்காரன் கூலிக்கு தான் அவனுக்கு சம்பளம். அதாவது வேலைக்கு தான் அவனுக்கு கூலி. நான் வேலை செஞ்சு கூலி, இனி ஒரு முறை நான் வேலை செய்யாமல் மகனாக அனுபவித்தேன் அப்பாவுடைய வீட்டில். ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் அப்பா அம்மா எதுவுமே கோவப்பட மாட்டாங்க. ஏண்டா எடுத்தேன், ஏண்டா சாப்பிட்றேன், முழங்கால் போடுறான், முட்டி போடுறான்னு 4 அடி கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை எது வேணாலும் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் படுத்துவங்கலாம், ஊரெல்லாம் ஏதாவது செய்யலாம். ஆனால் வேலைக்காரன் செய்ய முடியுமா? வெளியிலேருந்து சத்தம் போடணும், சார் ஐயா அப்படிங்கணும். வேலைக்காரனாக இருந்தாலும் ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம எஜமான்கள் உள்ளேருந்து வெளியில் போய் என்ன கேட்போம், இந்த மாதிரி ஐயா. சரி, அந்த நிலைமைக்கு நான் இருந்தால் போதும்,
அந்த ஒரு இடம் எனக்கு கிடைச்சா போதும்ன்ட்டு தன் இருதயத்தில் நினச்சி, அந்த இடம் கூட எனக்கு இல்லையே, சரி கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்குமே, கூச்சமாக இருக்குமே, ஒருவேளை தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த இடம் கூட எனக்கு கிடைக்காது, இருந்தாலும் பாப்பமேன்னு சொல்லி தன் இருதயத்தில் இன்னும் தாழ்த்தி, ஒரு 4 திட்டுனாலும் அதையும் வாங்கிக்கலாம், பரவாயில்லை, நான் செத்து போகிறேன், இப்போ எனக்கு ஒன்றும் சாப்பாடு இல்லை, நான் செஞ்ச பாவத்துக்கு பயங்கர தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு தன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் அவன் வர்றான். தகப்பனோ ஐயோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. எப்படிரா நான் உன்னை வேலைக்காரனா பார்ப்பேன், என் வயிற்றில் பிறந்த நீ, என்னுடைய கர்ப்பத்தில் பிறந்த நீ, எப்படிரா உன்னை நான் வேலைக்காரனை பார்த்தா பரிதாபமாக ஒல்லியாக பரிதாபமாக இருக்கிறான். அவன் எத்தனை நாள் சாப்பிடாம கண்ணெல்லாம் உள்ளே போய், கண்ணமெல்லாம் உள்ளே போய், எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி பாவம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தன் சகோதரன் அந்த நிலைமையை பார்த்திருக்க கூடும். பார்க்காம இருக்க முடியுமா? எலும்பு கூட்டுக்கு கோட்டு, டை, சூட்டு போட்டு நிறுத்துங்க, எப்படி இருக்கும்? தூங்கவே மாட்டீங்க, கனவுல வந்து நிற்கும். அந்த மாதிரி அப்பா என்னதான் சில்க் ட்ரெஸ்ஸு போட்டு மேலதாளம் போட்டு ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் கூட இவன் எப்படி இருக்கான்? இப்போ இவன் தேர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகும் யோசிங்க. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு தேர்றது. அந்த நிலைமையிலிருந்து பார்க்கக்கூடிய தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு இரக்கம் வரலையா? இவ்வளவுக்கு அண்ணன் சொத்து எடுக்கலையே. எந்த ஒரு வீட்லையும் ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி மேல ஒரு இரக்கம் வரும். அவன் என்ன சொல்றான்னா விபசாரக்காரன்னு சொல்றான். ஐயா ஏசப்பா தன் சொந்த தம்பிய வேசிகளிடத்திலே போய் செலவழித்த இவன்னு தன் தகப்பனிடத்திலேயே சொல்றான். தன் தகப்பனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு வார்த்தை கேட்காம அவனை ஏற்றுக்கொண்டு, அவர் சொத்து போனாலும் பரவாயில்ல பையன் வந்துட்டாங்கிற இரக்கத்தில் இருக்கும்போது அண்ணங்காரன் சொல்றான் இவன் சொத்துல ஒரு ஒத்த பைசா எடுக்கல. வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாய் தன் தகப்பனிடத்தில் பேசும் பொழுது இவன் போயிட்டு வந்து செலவழிச்சு இப்போ இப்படி போயிட்டானேங்கிற வலி வேதனையை காட்டும் தன்னுடைய பையன் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப வலிக்கும். இது சின்ன பையன் போயிட்டு தான் சொத்து போனா யாருக்கு வேதனை வராது? அடேப்பா இவ்வளவு தாராளமான மனுஷர்கள் நீங்க, உங்க சொத்தை உதாரித்தனமா ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான்னா வேதனை வராதா? ஒரு துணுண்டு தோடு போச்சுன்னா அப்பா படபடபடா நிற்கிது, எங்க போச்சு தேடு கீடு. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறோமே. தகப்பனுடைய ஆஸ்தி போய் இப்படி வீணா போச்சு. சரி அவன் பிஸ்னஸ் பண்ணி ஏதோ பெரிய ஆள் ஆயிட்டான்னாலும் பரவாயில்ல, எங்கேயாவது முதலீடு பண்ணி ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டான்னாலும் அப்பா சந்தோஷப்படுவார், பரவாயில்ல அவன் பிழைச்சிக்குவான் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி தன் தகப்பனுக்கு தெரியாது, வேசிகள் இடத்துல போயிருக்கிறான்ட்டு தெரியாதா? இந்த பையன் சொல்லி தான் காட்டணுமா? அப்பா அதுலேருந்து தெரியுது இவ்வளவு தயாள குணமுள்ள ஒரு தகப்பன் இடத்துல போய் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசினால், அப்போ கூட தகப்பன் தன்னுடைய முதல் பையன்கிட்ட கடுமையான வார்த்தைகளை பேசல. பாவிகள் பாவத்தின் மேல ஒரு சினங்கொண்ட தெய்வம் பாவிகளின் மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளாம் தான் சொல்லுவோம், உனக்கு ஏதாவது மண்டையில் ஏதாவது இருக்காடா, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்ட ஏன்ட்ட, இவனை பாரு எப்படி இருக்கிறான்ட்டு கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லையா படா அடிமோ. அப்படி துணியலாம் ஒருவேளை, இல்லாவிட்டால் 1-2 கடும் சொல்லையாவது பயன்படுத்த துணியலாம். தகப்பன் சொல்லுகிறார், மகனே நீ இவ்வளவு காலம் நீ என்னோட தானே, என்ன கெஞ்சிறாரு பாருங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே, இவ்வளவு காலம் நீ என்ன குறைய கண்ட, உனக்கு என்ன இப்படி புலம்புறதுக்கு என்ன தேவையே கிடையாது. இன்னைக்கு காலையில் என்னப்பா சாப்பிட்ட, வயிறு நிறைய சாப்பிட்டு தானே வயலுக்கு போனேன், இவனை பார். அப்படி கெஞ்சி இவன் மரித்தான், மறுபடியும் பிழைத்தான். டயலாக் அப்படி விடுறார். அப்போ கூட இந்த பையனுக்கு என்ன செய்யலையா?
இரக்கம் வரல. அவன் வீட்டை விட்டு ஓடிட்டதாக வேதம் சொல்லுது. யாருக்கு நஷ்டம்? ஓடிட்ட பிறகு அவர் திரும்ப தேடினதாக இல்லை. இவன் பாழா போய் திரும்பி வந்திருக்கானே, ஆஸ்தியெல்லாம் போச்சேங்கிற வலியை காட்டிலும் தகப்பனுக்கு இந்த பையன் போனது இன்னும் ரொம்ப வலிச்சிருக்கும். ஒரு இரக்கம் இல்லாத பையனா பெத்துட்டேனேன்னு ஒருவேளை நினைச்சிருப்பாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. இப்படி ஒரு பையனை பெத்துட்டேனே, ஒரு இரக்கம் இல்லாதவன், ரொம்ப வலிச்சிருக்கும். என்னடா நடக்குது நம்ம குடும்பத்தில் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டிருப்பார். எனவே என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவனுக்குள்ள ஒரு உணர்வு இல்லை. ஒரு உணர்வு இல்லாத இருதயம் நியாயந்தீர்க்க முதலாவது முன்னால் வந்து நிற்கும். நியாயந்தீர்க்க நிற்கும். மற்றவங்களுடைய தப்பிதங்களை நம்ம சுட்டி காட்டும்போது, எனக்கு தப்பிதங்கள் இருக்குதுங்கிற அந்த உணர்வு நம்மள்கிட்ட இல்லைன்னா, என்னிடத்துல தப்பு இருக்குதேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம தப்பு செய்தாலும் கூட அந்த உணர்வுள்ள இருதயம் நம்மை கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போய் சேர்க்கும். சில நேரங்களில் எவ்வளவு அவசரமாக ஆத்திரமாக பேசிடுறோம்ல. எல்லாருக்கும் அந்த பலவீனங்கள் இருக்குது. என்ன சொல்ல வர்றீங்க? பின்னால் இருக்கோம். என்ன சொல்ல வர்றீங்க? ஆத்திர அவசரமாக என்னத்தையாவது பேசிடுறோம். நமக்கு தெரியும், ஆனால் தெரியாமல் கூட சில நேரங்களில் பேசிட்டு அதுக்கப்புறம் உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால், பேசினதுக்கு அப்புறம் பொறுமையாக அது நம்மளை உணர்த்தும், டேய் நீ செய்தது தப்புன்னு. அப்போ உடனே ஒரு மனம் திரும்பி போயிடுறோம். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதற்கு நம்முடைய உள்ளங்கள் எப்போதுமே முதல் ஆளாக நிற்கும். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நானும் மனுஷன். நம்ம எல்லாருக்கும் அவசியமானது ஒரு உணர்வுள்ள இருதயம். அப்போ அந்த உணர்வோடு கூட ஞானத்தையும் தேவன் தருகிறார். ஐயோ, நான் சப்ஜெக்ட் சீக்கிரம் வந்துடுறேன், டைம் இருக்குது. அந்த ஞானம், அந்த உணர்வு இருந்ததானால் ஞானமாய் எப்படி பேச முடியும்? ஜேம்ஸ் ஃப்ரெட்டோ கவல்யா அப்படிங்கிறதான ஒரு தேவ மனுஷன் உடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன், சமீபத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் ஏற்கனவே ஒரு விச்சு ஆக இருந்தவர். விச்சுனாக்க சூனியக்காரர். இந்த பேய்களோடு பயங்கரமாக இருந்து அந்த சூனியம் செய்கிற அந்த மந்திரவாதிகளைப் போல ஒரு பெரிய சீஃபில் இருந்தவர். அவர் ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார். அவருடைய சரித்திரம் ஸ்டோரியை கேட்டேன். அவர் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், டோர்ஸ் எப்படி ஓப்பன் ஆகிறது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு மெசேஜாக எனக்கு இருந்தது. நாம் சாத்தானுக்கு எப்படி வாசல்களை திறக்கிறோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அதாவது கண்களை திறக்கிறதா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பாதையில் போகலை. அவங்க உள்ளே போயிட்டு வந்தவங்க. ஜான் ரெமிரேஸ்ங்கிறதான ஒரு மனுஷன் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது லூசிஃபர் கார் பின்னால் உட்காந்துருப்பான். நம்மளால் இது சில நேரங்களில் நம்ப கூட முடியாத அளவுக்கு காரியங்கள் இருக்குது. காரணம், இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டதும் இல்லை, யோசித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அடி வாங்குகிறோம் குடும்பங்களில். காரணமே இல்லாமல் இருக்கும். காரணம் தெரியாது, அடி வாங்கினது உண்மையாக இருக்கும், ஆனால் அதற்கான பதில் நம்மள்கிட்ட இருக்காது. திணறிட்டு இருப்போம். நல்லா தானே ஆலயத்துக்கு போகிறோம், நல்லா தானே ஆராதிக்கிறோம், எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எல்லாம் செய்கிறோமே, ஆனால் ஆண்டு என்ன என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, பதில் இருக்காது. பின்னால் ஏகப்பட்ட காரியங்கள் நமக்கே தெரியாது. தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யலை, அந்த பாதையில் இன்னும். ஆனால் இவங்கள்லாம் பயங்கர துணிச்சல்காரர்கள். நம்ம துணிய மாட்டோம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம துணிய மாட்டோம். இவங்கெல்லாம் ஒரு சிலர் பயங்கரமாக துணிகிறாங்க. துணிஞ்சு அந்த போகக்கூடாத அந்த எல்லையை கடந்து சில ஏரியாவுக்குள்ளே போய் அது பேய்களோடு விளையாண்டு அதிலிருந்து கிருபையாய் மீட்கப்பட்டு வர்றவர்கள் சொல்லுகிற சாட்சிகள். என்ன சொல்லி இதை நீங்கள் நம்புறீங்களா? நம்ம போகலை, அதனால நமக்கு தெரியாது மாத்திரம் இல்லை, இவங்க சொன்னாலும் நமக்கு இன்னும் நம்ப முடியாத சூழ்நிலை நம்மெல்லாம் இருப்போம்.
நானும் அப்படி தான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பின்னால் உட்காந்துக்கிட்டு சாத்தான் உட்காந்துக்கிட்டு அந்த உட்காந்துட்டு இருக்கிற லூசிஃபரை கார் ஓட்டிக்கிட்டு டேடின்னு கூப்பிடுவார். நான் அதை உங்களுக்கு சீடியெல்லாம் கொண்டு வந்து காட்டினேன் உங்களுக்கு. அதெல்லாம் டேடின்னு, சாத்தானா டேடி. நம்ம எப்படி ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறோமோ, அவன் கவுண்டர் ஃபீட்டு, போலி. அவனையும் ஆராதிக்கிற கூட்டம் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மெல்லாம் ஒரு காலத்தில் அவனைத்தான் ஆராதிச்சுட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆராதிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஆராதனையை திருடுகிறவன் அவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு வேறொன்றுக்கும் வரான். மோசே மூலமாய் தேவன் ஜனத்தை பிரித்து எடுக்கும்போது சொல்லப்பட்டதான பிரதான காரியம் என்ன? என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய அவர்களை விடு. அப்போ ஆராதனை தேவனுக்கு உரியது. அவர் புரிஞ்சுக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம புரிஞ்சிட்டு ஸ்டடி பண்ணும்போதும் கூட கர்த்தரை துதிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஆராதனை செய்வதற்கு தடை செய்கிறவன் பிசாசு. நல்லா தெரியும். அனுதின வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஆராதனைக்கு தடைகள் நம் வாழ்க்கையில் வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆராதனை கர்த்தருக்குரியது. அதை செய்யத்தக்கதான, அதை செலுத்தத்தக்க, அந்த பலியை செலுத்தத்தக்க நேரத்தில் நாம் தேவனுக்கு பலி செலுத்த முதலாக வரணும். உற்சாகத்தோடு வர வேண்டும். ஆராதனைக்கு வரும்போது உற்சாக ஆவியோடு வரும். அல்லேலூயா, ஆமேன். அந்த ஆராதனை செய்யக்கூடிய த பிளஷர் ஆஃப் வர்ஷிப்பிங் காட், அந்த உற்சாக மனதோடு பலி செலுத்துகிற அந்த அவர் தேவன், அவர் ஆராதனைக்கு உரியவர். சாத்தான் ஆராதனைக்கு உரியவன் அல்லவே அல்ல. அவன் தேவன் அல்ல. அவன் விழுந்து போன தூதன். அவன் இந்த விழுந்து போன தூதனுக்கு ஆராதனை செய்யறதுக்கு மனுஷர்களுடைய ஆராதனையை அவன் திருடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆராதனை செய்யலாமா? எவ்வளவு பெரிய தப்பு இது விழுந்து போன தூதர்களுக்கு. எனவே ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, அந்த அளவுக்கு துணிச்சலோடு இறங்கின மக்கள் அநேகர் செத்தே போயிட்டு அவனோடைய பர்மனெண்ட்டாக போனவர்களும் இருக்கிறார்கள். சில விஷயங்களில் நம்ம இறங்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஃபன் சேக், அதாவது ஒரு ஃபன்னுன்னா என்ன? ஒரு விளையாட்டுத்தனமாக எதுலேயுமே நம்ம இறங்கக்கூடாது. சிலர் சின்ன வயசுலேயே இறங்கிடுறாங்க. நான் இன்னும் சில ஸ்டோரியெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் ஆக்சுவலாக பயந்துருவீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்ததும் இல்லை இது வரைக்கும். அப்படி துணிச்சலாய் போயிட்டு வந்த ஒரு சிலர் கர்த்தருடைய கிருபையினாலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பட்ட பிறகு அவர்கள் ஊழியம் செய்யும்போது சும்மா இருப்பார்களான்னு நான் கேட்குறேன். அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? அவ்வளவு ரகசியத்தையும் கம்ப்ளீட்டா பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சொல்லி கொடுத்துருவார்கள். அவங்களால சொல்லாம இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான ஆபத்திலிருந்து வெளியில வந்தவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஐயோ! அப்ப அதை புரிஞ்சுக்காத ஜனங்களும் இருப்பார்கள், அது என்னன்னு தெரியாத ஜனங்களும் இருப்பாங்க, அதை நம்பாத ஜனங்களும் இருப்பாங்க. எது எப்படியோ இவன் மாத்திரம் சொல்றதை நிறுத்த முடியுமா? அதுதான் சாட்சின்னா ஓப்பனா அடிப்பாங்க. அப்போ இந்த மனுஷன் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் கடினமாக இருக்கும், மனசை தேத்திட்டு இருங்க. தன்னுடைய தாய், இந்த ஜேம்ஸுங்கிற இந்த ஒரு மனுஷனுடைய தாய், இவனுக்கு முன்னால் பிறந்த எத்தனையோ பிள்ளைகள், என்ன நம்பர் மறந்துட்டேன், கேர்ள்ஸ், பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரைபில், உகாண்டா என்கிற இடத்துல, அவங்களுடைய ஆப்பிரிக்காவில் அந்த ட்ரைபில் பெண் பிள்ளைகள் பெற்றால் அவர்களுக்கு வாரிசு வராதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சூழ்நிலை. அங்கே அந்த பழக்கங்கள் நம்ம கல்ச்சரில் அப்படி இல்லை. எந்த பிள்ளையை பெற்றாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது.
அதனால் இந்த அம்மா போகாத மந்திரவாதி கிடையாது, விச்சு டாக்டர் கிடையாது. இப்போ எங்கெங்கே போகணுமோ அங்கங்கெல்லாம் போய் 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 அடுத்து எனக்கு பாய் பிறக்கணும், அடுத்து எனக்கு பையன் பிறக்கணும், அடுத்து பையன் பிறக்கணும்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போயிடுச்சு. எல்லாம் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். கடைசியாய் என்னடா செய்கிறது? யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மந்திரவாத பொம்பளை ஒன்று இருக்குது, அதை ஒரு காட்டுக்குள்ளே நீ போகணும் அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போது அந்த மந்திரவாதி பொம்பளை அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அதுக்கு அந்த பொல்லாத நம்பர் 1 போல் அந்த பொல்லாத ஆவிகளுடைய வல்லமையை பெற்றுட்டு அந்த 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 பொம்பளை வேலை செய்யுது. இருக்கட்டும். ஆனால் ஒரு கண்டிஷன், 7 நாட்கள் அந்த பொம்பளையை பார்க்கணுன்னா அந்த காட்டுக்குள்ள மாம்ச ஆகாரம் சாப்பிடாம உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்லாமல் 7 நாள் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னால் சஞ்சரிக்கணும். அது என்ன பாருங்க, சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய கிங்டம் ஆஃப் காட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சாங்டிஃபிகேஷனுடைய அருமை தெரியல பாருங்க. ஆனால் அடுத்த டார்க் வேர்ல்டில் அவ்வளவு சாங்டிஃபிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. அதாவது அதிக சுத்திகரிப்பை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கங்க. நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிருபையில் ஓடுது வண்டி, நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம். உண்மையாக மனசில் நெஞ்சில் கை வச்சுட்டு சொன்னால் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நான் கடைபிடிக்க முன் வருகிறேனான்னு சொல்கிறதுக்கு கைகள் எத்தனை பேர் நிற்குமோ? அவசர ஆத்திரமாக உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்லலாம். அதல்ல, நெஞ்சில் தொட்டு ஒன்றும் கை தூக்க வேண்டாம். இன்னைக்கு இது கேட்கும் போதே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்குவோம். ஆம் ஐ ரியலி கான்சென்ட்ரேட்டிங் மை செல்ஃப்? யார்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு சொல்லிக்கலாம். ஆம் ஐ ரியலி சீரியஸ் இன் கான்சென்ட்ரேட்டிங் மை லைஃப் டு காட்? நோ, வி ஆர் நாட் சீரியஸ். இவனுங்க சீரியஸாக இருக்கிறது இல்லை. நம்ம 10% கூட நம்ம இல்லை. அந்த 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 பொம்பளையை பார்க்கணுன்னா அந்த பொம்பளையும் தான் கூப்பிடணும். வேறு என்ன மரியாதை கொடுத்தா கூப்பிட சொல்கிறீங்க? அப்போது 7 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்பளையை பார்க்கும்போது ஹெல்ப் மீன்னு கேட்குது இந்த அம்மா. அந்த பொம்பளை சொல்லுது, நோ, பார்த்தோன்னே, நோ, ஐ வில் நாட் ஹெல்ப் யூ, கோ அவே அப்படின்னு. உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், போனால் போக வேண்டிதான். இந்த நரகத்தின் ஆவிகள் எல்லாம் கை வச்சிருக்குது. பயங்கர அந்த ஃபீல்டில் துணிச்சலோடு இருக்கிற மக்கள் சாத்தானுக்கு ஏஜென்ட்டாக, சாத்தானுக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்கல்ல. ஐயோ ஆண்டவரே, அந்த டைப் ஆக்கும் அது. அப்புறம் போயிட்டு யார்கிட்டயோ போய் கேட்டிருக்கு, இந்த மாதிரி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன, நீ மறுபடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்ல போய் மறுபடியும் ட்ரை பண்ணணும்னா மறுபடியும் 7 நாள். ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வாங்கன்னு வருவீங்களா? யோசிங்க. எவ்வளவு காரணங்கள், அத்தனை காரணம். ஒரு காரணம் தப்பி போச்சுன்னா இன்னொரு காரணம் ரெடியாக நிற்கிது. அதை வச்சு அதுவும் ஒத்துக்கலைன்னா இன்னொரு காரணம். இங்கே இந்த அம்மா காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் அதான் சொல்கிறேன்ல, இருளின் ராஜ்யத்தில் அவங்க கடைபிடிக்கிற அந்த டிசிப்ளின் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ மறுபடியும் 7 நாள் இருந்துட்டு இந்த அம்மா போனோடனே அது சொல்லுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ போ, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். அதுக்கு தானே இந்த அம்மா காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண் பிள்ளை பிறக்கும்னு பேய்கள் விச் கிராஃப்ட் பண்ணி அது சொல்லுதாக்கும் பாருங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது பிறந்த முதல் நாள் நீ எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்பா, இதெல்லாம் என்னடா இது எந்த சினிமாவில் கூட பார்க்காத காரியங்கள்லாம் இங்கே வந்து நிற்கிது. அதை நீ உண்மையாக இருப்பாயகன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்னென்னமோலாம் காரியங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லுது. அதே மாதிரி பிறந்து
முதல் நாள் அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, ஃப்ளைட்டும் கிடையாது, மண்ணும் கிடையாது. அப்படி அடித்து பிடிச்சி அந்த நாள் முடிகிறதுக்குள்ளால் அந்த குழந்தை பெற்ற அடுத்த நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சு கல்யாணம். பெரிய பெரிய விச்செல்லாம் வர்றாங்க. அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்க பெரிய பெரிய ஆள்களாம் வச்சு செரிமனி நடத்தி. ஸோ ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அடுத்த சைடு அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நமக்கு தெரியணும். நமக்கு தெரியல பார்த்தீங்களா? அது தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த அளவுக்கு கொடூரம் அங்கே இருக்குதுங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆவிகள் நம்மளை தாக்கி நம்முடைய மைண்டை கெடுத்து நம்ம தவறான பாதையில் கூட்டிகிட்டு போகுது. நம்ம சஃபர் பண்ணுறோம், பின்னால் யார் இருக்கிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்குத்தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஜபங்கள் மிகவும் குறைவானது. ஜம்முன்னு அட்டன் பண்ணிட்டு போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சொத்த பல்லுங்கிறாங்கல்ல, அதை வச்சு என்ன பிரயோஜனம்? சில காரியங்கள் நமக்கு தெரியல. 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் சொல்லி ஒப்பேத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. தட் இஸ் அ ரீசன் விஷயங்கள், ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் போச்சு. Now is the time that we need to know everything in detail. பின்னால் ஏன் வாழ்க்கை, குடும்பம் இப்படி நடந்திருக்குது, ஏன் இவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம், ஏன்? அப்போ கேள்வி வரும், இயேசு எனக்காக சாபத்தை சுமந்தாரே, பாவங்களை சுமந்தாரே, ஸ்டில் ஐ எம் சஃபரிங், வை? ஐ டோன்ட் நோ. ஜஸ்ட் கோ டு த சர்ச். சர்ச்சில் வந்தால் பாஸ்டர் சொல்கிறார், நீ ஒழுங்கா உபவாசம் பண்ணு, நீ ஒழுங்கா கைதட்டி பாடு, நீ ஒழுங்கா இது, நீ ஒழுங்கா, என்னெல்லாம் நம்மளையே திட்டிட்டு போகிறாங்க. I understand. But my pastor is not able to give me any solution. என்னுடைய பாஸ்டர் எனக்கு இதுக்கான ஒரு நல்ல பதில் கொடுக்கறதுக்கு அவருக்கும் தெரியல. நான் போய் கேட்டேன்னா நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுன்ட்டு அனுப்பி விட்டுறாரு என்னைய. ஹலோ, எவ்வளோ பேருக்கு கடிதாஸ் எழுதுகிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்ட்டு. திருப்பி ஒரு கடிதாசு வந்துருச்சுன்னா, ஸ்டீரியோ டைப்பிக் லெட்டர் திருப்பி ஒரு பதில் வந்துருச்சுன்னா, நமக்காக ஜெபிக்கிறாங்கங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருப்போம். உண்மையாக ஜெபிக்கிறாங்களா எவனுக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்படி அவங்க ஜெபிச்சாலும் நம்ம வாழ்க்கையில் மாறலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பது ஒன்று தான் நலம், கர்த்தரை அண்டிக் கொள்வது ஒன்று தான் நலம். நான் பயமுறுத்த சொல்லலை இதெல்லாம் உங்களுக்கு. ஆனால் தேவனிடத்தில் நாம் அதிக கிட்டி சேரும் பொழுது மாத்திரமே நாம் தப்பித்து கொள்ளலாம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற போது மாத்திரமே நாம் தப்பித்து கொள்ளலாம். நமக்கு எதிரடையாய் பல காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை அண்டிக் கொண்டவர்களுக்கு, நிச்சயம் உண்மையாய் அண்டிக் கொண்டவர்களுக்கு ஆபத்து என்பது இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு ரெடி ஆகணும். 2 வசனத்தை கேட்டுட்டு ஆபத்து இல்லைன்னு சொல்லி உற்சாகப்பட்டு கைதட்டி போன மாத்திரம் சரியாகாது. தட் இஸ் தி ப்ராப்ளம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அதுக்கு பிறகு பயங்கர பலவீனர்களாக இருக்கிறோம். our prayers are nothing. சர்ச்சில் 2 சேரை போட்டு சேரை கிளீன் பண்ணதுனால நமக்கு அங்கே அட்டாக் வராதுன்னு சொல்லாதீங்க. சிவியர் அட்டாக் வரும். your prayers are nothing. ஆனால் நான் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வர்றேன். காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் போட்டிருக்கு. எதுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? யோசிச்சு பாருங்க. My people are destroyed because of lack of knowledge. So the knowledge is very important, that you can save yourselves. உங்களை தற்காத்து கொள்ளலாம். ஸோ இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்காத்து கொள்ளுகிறது எதுக்குன்னாக்க, அந்த ஆவிகளோட பேசுறதுக்காக இல்லை, வேத வசனத்தினால தற்காத்து கொள்ளணும். நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினால் டோர் திறக்குதுங்கிறேன், அவன் ரெடியாக இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்ற வகை. என்னதுக்காக இந்த வசனத்தை வாசிக்கிறோம்? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மேலோட்டமா, ஓஹோ அவன் இப்படி சுத்துவான் போல இருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள ஆழத்தில் போகலையே. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் மனப்பாடமாக நமக்கு தெரியும், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் போட்டிருக்குது. அவன் வழக்கமாக என்ன சொல்கிறான்னா, அப்படி சுற்றிட்டே இருப்பான் போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, ஆழத்துக்குள்ளே போய் அவன் என்னதான் செய்கிறான். அதனால தான் ஆண்டவர் கேட்டு நமக்கு வெளிப்படுத்தினார். என்ன கேட்டார்? அவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காரணம், நமக்காக அவர் கேட்டார். அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, கடைசியில் கொடுத்துருச்சு.
கொடுத்த பிறகு அந்த பொம்பளை என்ன பண்ணிடுச்சுன்னா, தனக்குண்டான அந்த பொல்லாத வல்லமைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருச்சு. 1 day old பேபி. நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க. சிலருக்கு இது என்னன்னே தெரிய புதுசாக ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தன்னு போன்னு சொல்லி வளர்த்து அது மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பேபியை தொட்டில் போட்டிருக்குது. போட்டுட்டு ஃபீட் பண்ணணும். இப்போ பிறந்த குழந்தைக்கு ஊட்டணுமே, ஃபீட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்பு அந்த பேபியை சுற்றிக்கிடுச்சு. விடக்கூடாது, யாரும் விடக்கூடாது. அந்த பொம்பளை சொல்லி அனுப்புது, நீ தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது இதுக்குன்ட்டு. வீட்டுக்குள்ளே போன பார்த்தா உண்மை லிட்ரலாக ஒரு பாம்பு, பெரிய பாம்பு சுற்றிட்டு உட்காந்துட்ருக்கு. பாதுகாப்பாக உட்காந்துட்ருக்கு. போவே முடியல பக்கத்தில். அது கொஞ்சம் நாளைக்குள்ள அத்தனை 6 பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ என்னமோ வச்சுக்கிட்டு அவன் தகப்பனார் வீட்டை விட்டு ஓடிட்டான். எங்கே போனானே அவனுக்கும் தெரியாது. இப்படி கதை போயிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். உள்ள ஆழமாக போய் அந்த மனுஷன் எவனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த அளவுக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் ஈவில் பவர்ஸ், பொல்லாத வல்லமைகள். இது இந்த வல்லமையும் தேவனுடைய வல்லமைக்கு மேலானது அல்ல. கர்த்தரோ சர்வ வல்லவர். ஆனாலும் இந்த உலகத்தில் இந்த வல்லமைகள் இருக்குது. மோசமான ஒரு ஆள். அப்போ இந்த மனுஷனுக்கு நடந்த கதையை சொல்றேன் கேளுங்க. ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி, தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ அந்த மனுஷனுக்கு போய் இந்த பட்டணத்துக்கு போ, அந்த மனுஷனுக்கு நீ பிரசங்கம் பண்ணுங்கிறார். இந்த மனுஷனை குறித்து தெரியாதவன் எவனுமே கிடையாது. போவே மாட்டான், பயப்படுவாங்க எல்லாம். ஐயம்மா எந்தியா அப்படி பார்த்தான்னா அப்படி குருடாயிரும். அந்த அளவுக்கு இந்த பொல்லாத வல்லமைகளை வச்சு அவன் பண்ணுறான். இப்படிப்பட்ட ஆள்களை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருப்பான். எப்பா வேண்டாம்ப்பா, இந்த ஐட்டமே வேண்டாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த மனுஷப்பா. இந்த அம்மா சொல்லுது, ஐயையோ நான் செத்தே போனேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன், நீ போ. ஆண்டவருடைய கருணையை பாருங்க. ஆண்டவருடைய கருணையை பாருங்கன்னா உணர்றீங்களா? போனோடனே இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு 7 மணி போல் போகிறேன் காலையில், எவனும் எந்திரிச்சிருக்க மாட்டான். அப்படி போய் வீட்டு பக்கம் அப்படி சுற்றி பார்க்குறேன். பார்த்துட்டு நிச்சயமாக எந்திரிக்க மாட்டாங்கல்ல. அப்போ நாங்கள் என் வீட்டுக்கு வந்துட்டு, ஆண்டவரே நான் போனேன் தூங்குறான் அப்படின்ட்டு சாக்கு சொல்லிடலாமான்ட்டு நினச்சிட்டு 7 மணிக்கு போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த ஆள் எங்கேயோ ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி எந்திரிக்க போய் 6:30க்கு டக்குன்னு கதவை திறந்து வெளியில் வர இந்த அம்மா முழிக்குது. பயங்கரமாக நடுங்கி, எப்பா என்ன ஆண்டவரே போச்சு, இத்தோட அவுட்டு, நான் என்னையா நடந்தது பேசு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆளை ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. இந்த மனுஷனுக்கு பேர் ஜேம்ஸு. நான் வாழ்க்கையில் ஒருத்தங்கூட ஜேம்ஸ்ன்னு கூப்பிட்டதே கிடையாது. கவனிச்சிங்களா? இவனை எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்கன்னா மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. இந்த மந்திரவாத இந்த ஐட்டங்களில் கிராண்ட் மாஸ்டர்னு ஒரு பேர் இருக்குது. இவனுக்கெல்லாம் மாஸ்டர், நம்ம புரோட்டா மாஸ்டர்னு கூப்பிட்ற மாதிரி இந்த தொழிலில் இருக்கிறவனுக்கெல்லாம் மாஸ்டர்னு கூப்பிடு. மாஸ்டர்னே எல்லாருமே கூப்பிட்டானுங்கள, ஜேம்ஸ்னு ஒருத்தனும் கூப்பிட்டதில்லை. இந்த அம்மா ஜேம்ஸ் அப்படிங்குது. திரும்பி பார்த்தாரு, இவனுக்கு எப்படி இருக்கும்? பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும்போது மறுபடியும் ஜேம்ஸ். என்னடா இது, என் பேரை இப்படி எவனும் சொன்னதே இல்லையே. 3வது முறை ஜேம்ஸ். அந்த ஆளுக்கு கோபம் வந்துடுச்சு. எதையாவது பண்ணலாமா, ஒன்று சாகடிச்சிடலாமா, இல்லைன்னா கண்ணுக்குள்ளே பார்த்து பிளைண்ட் பண்ணிடலாமா, கண்ணை குருடாக்கிடலாமா. இவன் தான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரகம் தானே. உங்களுக்கு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மந்திரவாதிகள் மனம் திரும்பினார்னு ஒருத்தர் சவுத்தில் சாட்சியெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் ஐயா உங்களுக்கு தெரியுது ஐயா? நிறைய பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு தெரியும். தொட்டண்ணான்னு ஒரு மந்திரவாதி இருந்தார் தெரியுமா? இவங்கெல்லாம் அந்த உள்ள துணிஞ்சு போய் வந்து வெளியில் சொல்கிறவங்க. அதை கதையை விடுவோம். ஸோ இந்த ஆளுக்கு கோபம் வந்தோடனே 3 அவங்களுடைய உலகத்தில், அதாவது அந்த அந்த ஃபீல்டில், நம்புவீங்களா? அவங்க உலகத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்னன்னா,
3 முறை ஒரு காரியத்தை சொல்லி நீங்க பதில் சொல்லலைன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி அதுல நமக்கு 2 சாட்சிகளால் காரியம் உறுதிப்படுங்கிறது எங்க நமக்கு இருக்குது போல. அவனுங்களுக்கு அவன் டார்க் வேர்ல்டு, அதுல 3 தரம் பேசி நீ பதில் சொல்லன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அது அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் இருக்கிறதே மாஸ்டர். அவனுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டான், எஸ். இதுக்கு தோத்துருவான்ல, என்ன ஏதுன்னு கேட்டு ஏதாவது பண்ணலாமான்னு பண்ணும்போது ஸ்தோத்திரம், இப்படி கண்ணுக்குள்ளே கண்ணை வச்சு பார்த்து பிளைண்ட் பண்ணிடலாமான்னு பார்க்கும்போது பார்க்க முடியல. என்னடா நம்ம வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை இருக்குதோ அப்படின்னு குழம்ப பார்க்குறான். சரி, இது ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு திருப்பி வந்து பார்த்து ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா திடீர்னு அந்த அம்மா தெரியல, ஒரு பெரிய ஒளி, அல்லேலூயா, மேக ஸ்தம்பம் போல பார்க்குறான். பார்க்க முடியல. அல்லேலூயா. அதில் ஆண்டவரை தரிசிக்கிறான். ஆண்டவரை தரிசித்ததுக்கு அப்புறம் அப்பமும் கூட அந்த ஆளை புரியல. இல்லை 3வது முறை பார்க்கும்போது ஆண்டவர் போயிட்டார், அந்த ஒளி போயிடுச்சு, அந்த மேகஸ்தம்பம், அந்த ஒளி ஸ்தம்பம் போய் இந்த அம்மா நிற்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, யாரு நீங்க? அப்படி சந்திச்சு வந்ததான ஒரு தேவ மனுஷன், இன்னைக்கு தேவ மனுஷன். அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இப்போ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த கோபம் வருது இல்லை, கோபம், அந்த கோபம் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஆழமா போகாது. தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு வசனம் சொல்லிட்டு அந்த டீப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடித்தளத்துக்குள்ள போய் கொண்டு வந்து எழுதுனது இல்லை. கோட் லாங்குவேஜ் போல பைபிள் இருக்கும். நீங்க அப்படி ஒரு வேளை எழுதி இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் விரிவாக சொல்றது போல எழுதிதான் இந்த பைபிள் பயங்கரமா உப்பி இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்கள் தான் இது. அந்த அந்த வசனங்கள்ல ஒரு வசனம் என்னன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் கோபம், நமக்கு அது ஒண்ணுதான் தெரியும், அதுவும் அறகுறையா தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்குதுன்ட்டு தெரியாது. அப்ப அவருக்கு கோபம் வந்தோடனே அவர் சொல்றாரு, அவங்களுக்கு தெரியும், அவங்க ஃபீல்டுல, அதாவது அவங்க உலகத்துல அவனுக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாததெல்லாம் அவனுங்களுக்கு தெரியுது. அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே நம்மளை இப்படி வீக்கா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை, பலவீனமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், சத்தியத்தில் நடவாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், வாழ்க்கையில் தூங்குகிறவர்கள், அசதியாக இருக்கிறவர்கள், ரகசிய பாவங்கள் ஈடுபடுகிறவர்கள், வெளியரங்கமான பாவங்களில் பப்ளிக்காக ஈடுபடுகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்காதவர்கள், உலக சிநேகங்கள், உலக ஆடம்பரங்களில் பிரியப்படுகிறவர்கள், இது பல கேரக்டர்ஸ் இருக்கு. ஆண்டவர்னா விருப்பம் இல்லாதவர்கள், பணம் தான் கடவுள்னு சொல்லி போகிறவர்கள், பல பல எண்ணங்கள் வச்சிருக்கிறதான, சாரி நான் இதெல்லாம் சொல்றேன், தயவுசெய்து என்னை தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா நம்மில் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களாய் இருந்தால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம். கர்த்தரை அணுக வேண்டாம், கர்த்தரிடத்தில் சேர வேண்டாம், கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டாம். ஆண்டவருடைய கட்டளையின்படியே இந்த உலக காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு தேவன் ஒருவர் தான் நெருங்கும் பொழுது மாத்திரமே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய அத்தனையும் அடி வாங்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உண்மையா சொல்லிடட்டும். நான் மறைச்சி வச்சு பேச வேண்டிய, நீங்க என்ன வேணா என்னை எடுத்துக்கங்க, நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, எது வேணாலும் பேசுங்க.
நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நன்மையாக முடியும். அது இல்லாவிட்டால் நான் துரோகம் பண்ணவனை மாறிடுவேன். நம்மில் எத்தனை பேருக்கு பெருமைகள் இருக்குது, ஆணவங்கள் இருக்குது. அப்போது சொல்கிறேன், ஆங்கரை பற்றி சொல்கிறேன். அப்போது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுதுன்னு அப்படி டச் பண்ணிட்டு போயிடுச்சு வேதம். ஆனால் அதுக்குள்ளால போகலை வேதம். ஆனால் போகுது. அது நம்ம தான் அதை பிரயாசப்பட்டு எடுக்க வேண்டியது. முத்துக்கள் எப்போதுமே சர்ஃபேஸில் இருக்காது, தண்ணீருடைய மேற்பரப்பில் இருக்காது. இந்த முத்துக்கள் உருவாகிற இடமே ஆழமான இடம். அது உருவாகி 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 அடிப்பட்டு காற்று இப்படி பட்டா பளபளன்னு ஒரு முத்து அதில் உள்ளே போய் தோண்டி தான் எடுத்துட்டு வரணும். அதை தண்ணிக்குள்ளே போய் அது போல இந்த முத்துக்களை நாம் தேட வேணும். இந்த முத்துக்களை தேட வேணும்னு சொல்லி உற்சாகப்பட்டு நம்ம அல்லேலூயா சொல்றது நியாயம். ஆனால் வாழ்க்கையில் அதை செய்யணும். அல்லேலூயா சொன்னதுக்காக நான் நன்றி, தேவனுக்கு மகிமை வருது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சொன்னாங்களே இதாண்டா ரகசியம், கேட்டாண்டா காதில் கர்த்தாவே நன்றின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உள்ளே போக ஆரம்பிங்க. உண்மையாய் முத்துக்கள் காணப்படும். உண்மையாக காணும். இன்னைக்கு பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த பெரிஃபரல், இந்த சர்ஃபேஸ் லெவலில் உணர்ச்சி வசப்படுத்தி அனுப்பிட்டு போயிடுறாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ். நோ, யூ ஹாவ் டு கோ டீப். மேக் த பீப்புள் கோ டீப் into the word of God. It's a coded book. If you don't go, there is a terrible loss for you. பெரிய இழப்பு உங்களுக்கு தான். முதல்ல அந்த பாஸ்டர் போயிருக்கணும். அந்த பாஸ்டர் முதல்ல உள்ள ஆழமா போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஜனத்தை அப்படியே உள்ளத்துல ஆழத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடத்தணும். Praise the Lord. That's the correct ministry. I like that. But I need your support. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நான் இருக்கிறது உங்களுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். எவனுக்கோ ப்ரொஃபஸராக இருந்து குப்பை கொட்டிகிட்டு இருந்தேன், பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலேஜில். ஆண்டவர் பார்த்தா, நீ எவனுக்கோ எண்ணத்தையோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற தேவையில்லாதெல்லாம் லாய்க்கு இல்லாத, முதல்ல என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, அவங்களுக்கு தெரியல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள் அப்படின்ட்டு. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு அங்கே என்னத்தையோ குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தேன், என் வயிறு தான் நிரம்பும். ஆனால் இத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியாமல் போயிடுது, இல்லை ஆழம் தெரியாமல் போயிடுது. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிறைய உங்களுக்கு செய்வார். எனக்கு நம்பிக்கை உண்டு. நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஆங்கர் வென், அவனுக்கு தெரியும், அந்த ஆளு சொல்கிறாரு, when you get angry, anger is good. கோபம் நல்லது தான். But there is a limit for everything. If you cross the limit, in the spiritual level world, you are coming to zero. You are coming to zero. Wow. And the excitement உங்களுக்கு வரல. அதை நான் பார்க்குறேன். I am very much excited. அப்போ நான் பண்ணுற தப்பு என்ன? ஆண்டவரே, அளவுக்கு மிஞ்சின கோபத்தில் போம்பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் ஐ எம் ஜீரோ. ஐ எம் கமிங் டு ஜீரோ, கிரவுண்ட் லெவல். நான் சொன்னதை சொல்லுங்க. அந்த கோபத்தை காட்டும்போது ஆவிக்குரிய லைன்ல என்ன பண்ணிருக்கணும்? யூ ஆர் கமிங் டு ஜீரோ லெவல். அவன் ஜீரோ ஆக்கிட்டு அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அது தெரியும், ஆனா இது தெரியாது. எது தெரியுது, எது தெரியாது சொல்லுங்க. No, you have to answer me. வசனம் தெரியுது, ஆனா இந்த ட்ரூத் தெரியுதா? அவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு தெரியுது. அவன் எவ்வளவு தற்காத்துக்கிறான் தெரியுமா? அந்த ஆளுக்கு பயங்கர, ஜேம்ஸ்னு கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில், எவனும் கூப்பிட்டது கிடையாது. பயங்கர கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தில் எதையாவது பண்ணலாமா? அவனுக்கு தெரியுது. உடனே அவனுக்கு உணர்றான், டேய் நீ அப்படி பண்ணினா நீ ஜீரோடான். பா, நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்னை எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் ஐ டோல்ட் திஸ் இஸ் தி திங். அப்போ ஆண்டவர் என்ன எதுக்கு தான் சொன்னார்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் கோபம் தனியே கடவுதுன்னா அவருக்கு தெரியாமையா எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு கேட்குறேன். பதில் வேண்டும்.
இந்த சத்தியத்துக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பதில் சொல்லுங்க. இந்த சத்தியம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுடாங்கிற ஒரு சந்தோஷத்துல பதில் சொல்லுங்கிறேன். ஆஹா, ஹல்லேலூயா. எப்படி எழுதி கொடுத்திருக்கிறாரு? இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சே. வசனம் மாத்திரம் சண்டே ஸ்கூல்ல இருந்து தெரியுது. நான் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க வசனத்தை முடிச்சிடுறீங்க. உடனே பாஸ்டர் நினைக்கிறார், அல்லேலூயா, அங்கே ஜனங்கள்லாம் சூப்பர் வசனம் சொல்றாங்க, ஓ டெஸ்ட் எழுது, பாஸ் பண்ணு, பிரைஸை கொடு, சர்டிஃபிகேட்டை கொடு. டேய், என்னடா நடக்குது வாழ்க்கையில்? சர்டிஃபிகேட் வாங்குறோம், மார்க் வாங்குறோம், பரிசு வாங்குறோம், பிரைஸ் வாங்குறோம், கீஸ் வாங்குறோம். வாழ்க்கையில் அடி வருதே, உன்னுடைய கேரக்டர் மாறாம இருக்குதே, இதனால வர்ற விளைவுகள் உனக்கு தெரியாமல் இருக்குதே. நீ தெரியப்படுத்துகிறது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். நம்ம சபையிலேயே ஒரு பையன் கோவம் வந்துருச்சு, அவனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம், தான் நேசித்த பொண்ணு கொடுக்கலைங்கிறதுக்காக நேரா போய் கை எடுத்துட்டு டவால்னு ஃபிஷ் டேங்க்ல அடிச்சிட்டான். மீன் தொட்டி. மீன் தொட்டினா என்னன்னு தெரியாதோ? ஓகே ஓகே, சரி, அது இன்னொரு வகுப்பு எடுக்கணும் போல இருக்குது. மீன் தொட்டி தெரியுமா? கண்ணாடி மீன் தொட்டி. பட்டுன்னு ஒரு குத்து நான் பாருங்க. அன்னைக்கு மீன்கள்லாம் என்ன நினைச்சுக்கணும்னா, பூகம்பம் வந்துருச்சா, ஃபுல்லா கையெல்லாம் ரத்தம். எப்படி ஒரு கட்டு போட்டு வந்தான். என்னடா நடந்ததுன்னா, இதுதான் நடந்தது. என்ன எப்படி பாருங்க, தி ஆங்கர் அண்ட் த ராத் பிரிங்ஸ் யூ டவுன் டு ஜீரோ. இதை கேட்ட பிறகு மரியாதையா நம்ம இன்னொரு காரியம் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அழகா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துவானா பிசாசு, உங்களை நல்லா வெறுப்பேற்றி விடுறதுக்கு. அது அவனுடைய தந்திரம்னு சொல்றார். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த ஃபீல்டில் எல்லாம் கரைச்சி குடித்த மக்களுங்க. உங்களை கொண்டு கரெக்டாக இரிட்டேட் பண்ணுறான். இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே நிற்பான். அதில் நீங்கள் இந்த சத்தியம் தெரிந்தால், இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன இப்போ இனிமேல் என்ன சொல்லுவீங்கன்னா, டேய் வெறுப்பேத்த ஒருத்தன் வர்றான்டா, அது அவன் ஆள் வர்றான், ரைட்டு விடு அப்படின்ட்டு என்ன ஆனாலும் கீப் கூல். உங்கள் நிலைமை ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணுவான். இது ஒரு விதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். டோர் திறக்குது, அட்டாக் ஆகுது, சரீரத்தை அட்டாக் பண்ணலாம். அதாவது இன்னொரு ரகசியத்தை அந்த பாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறாரு. இஸ் நாட் அ பாஸ்டர், பட் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. டெலிவரன்ஸ் மீட்டிங் மினிஸ்ட்ரி பண்ணுறார், சொல்லிக் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு சாத்தான் கற்றுக் கொடுக்கறது என்னன்னு கேட்டால், இதை சொல்ல மறந்துட்டேன். கற்றுக் கொடுக்குற என்னன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவியை கேப்சர் பண்ணுன்னு சொல்கிறான். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. இதையாவது நம்புகிறோமா? சரி, ஆவி ஆத்மா நம்ப வேண்டாம், சரீரத்தை நம்புகிறோமா? நம்பலைன்னா குளிக்காமல் இருங்க ஒரு 10 நாளைக்கு, அப்புறம் தெரியும் சரீரத்துக்கு என்ன ஆகும்ட்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவியை என்ன பண்ணும்? கேப்சர் பண்ண, அதுக்கப்புறம் அவனை எப்படியும் வளைக்கலாம். இது அவனுடைய உலகத்தில் அவனுக்கு கற்றுத்தர்றது. அந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் போச்சு. இப்போ நம்முடைய ஆவியை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னா, அவனை ஜீரோ ஆக்கிட்டு தான் கேப்சர் பண்ண முடியும். அவ்வளவு தந்திரங்கள் இருக்குது. எனக்கு என்னைக்கு ஏன் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் இறங்கினேன்னு தெரியல. பிறந்த உடனே கல்யாணம் கட்டின ஒரு பொல்லாத உலகம் அது. அந்த ஆவிகளின் உலகம் எவ்வளவு மட்டமாக இருக்குது. இந்த ஆவிகளுக்கு விரோதமாக நமக்கு போராட்டம் உண்டுன்னு பவுலடிகள் சொல்லி இருக்கிறார். ஐயா, உண்மையான வாழ்க்கை ஜெயம் கொடுக்கிற தேவனோடு கூட இருந்து தேவனை சார்ந்து ஜெயிக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. உண்மையான வாழ்க்கை வெளித்தோற்றமாக குத்தாட்டம் ஆடுறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு கூட இருந்து சஞ்சரித்து ஜெயித்து, ஆனால் ஜெயம் நமக்கு, தேவன் நமக்கு ஜெயம் தருகிறதா சொல்லி இருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னார் லூக்கா 10:19. தேவ பிள்ளைகளே, நான் அந்த உலகத்தில் நடக்கிறது என்னன்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன்னு, அவைகள் உங்களை மேற்கொள்ளும்னு நான் சொல்லவே இல்லை.
சத்தியவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி, ஆனால் சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தெய்வம் எதை எதிர்பார்க்கிறார்னு கேட்டா, ஒரு சாதாரண வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கல, அவரோட கனெக்டட் வாழ்க்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வி கிடையாது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ரகசியத்தை, ஒரு வசனத்தை சொல்றேன். எப்படி இந்த கோபம் தனியணும்னு சொன்னார் இல்லையா, அப்ப அவர் எதை பேஸ் பண்ணி சொன்னாரு? ஆண்டவர் சொன்னது காரணம் என்ன? இதெல்லாம் நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தானே சொல்றார். அவருக்கு தெரியாது என்ன இருக்குது. அழகா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். போறதுக்கு, உள்ள போறதுக்கோ நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இந்த நாட்கள்ல இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லணும். அது போலதான் இன்னொரு வசனத்தை சொல்றேன், கோடட் லாங்குவேஜ்ல இருக்கும் பாருங்க. அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தம் உள்ளதாயும் கனமுள்ளதாயும் வைத்திருக்க கடவன்னு போட்டிருக்குது. அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியும், அந்த ஒரு வசனம் நமக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே என்ன மனசுல உடனே நினைக்கிறோம்? என்னோட இருக்கீங்களா? ஓஹோ சரி, நம்ம உள்ளான மனுஷன்ல பரிசுத்தம், நம்ம கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தம், அவ்வளவுதான் நினைக்கிறோம். அதோட பெரிஃபரல் லெவல் விட்டுறோம். ஆனா அதுக்குள்ள போகும்போது இவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய ராஜ்யத்துல, நான் அவனுடைய ராஜ்யம் தான் சொல்லுவேன், பயந்துராதீங்க. அவன் இந்த டார்க் வேர்ல்டு, இந்த டார்க் கிங்டம், காட்ஸ் ஜெனரல்ஸ் எப்படி இருக்கிறார்களோ, டாப் கிளாஸ் ஹை லெவல் தேவ வல்லமையை பெற்று பயங்கரமான ஊழியத்தை செய்கிறவர்கள் ஜெனரல்ஸ், காட்ஸ் ஜெனரல்ஸ், அது எப்படி இருக்கிறார்களோ, டார்க் கிங்டம்லையும் சேட்டன்ஸ் ஜெனரல்ஸ் ஆர் தேர் இருக்கிறது. அப்ப தீங்கு நாளில் நீங்கள் அவர்களை எதிர்க்கவும், எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் இது சொன்னதுக்கு? அவர்களை எதிர்க்கவும், தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும், அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க கெப்பாசிட்டி இருக்கணும். திராணினா என்ன அர்த்தம்னா, கெப்பாசிட்டி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளும். லைட்டா எடுத்துட்டோம். ஒவ்வொரு முறையும் இந்த வசனம் வரும்போது லைட்டா எடுத்துட்டு அல்லேலூயா சொல்ல மனசு இருந்தா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நோ, இட் இஸ் ரியல். அது உண்மை. இது உண்மைன்னு நம்ப முடியுதா? இந்த வசனம் வீணாய் எழுதப்பட்டிருக்குதா, இல்ல காரணம் இல்லாம எழுதப்பட்டிருக்குதா? அப்ப அதுக்கு எழுதப்பட்டது நோக்கத்தை அறியாம அந்த எழுதப்பட்ட வசனத்தை மாத்திரம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறோம். எவ்வளவு தீங்கு, ஆபத்து. சிலருடைய கோபம் பயங்கரமா வரும், சத்தங்கள், பயங்கர சத்தங்கள் வரும், எரிச்சல்கள். நானே பார்த்திருக்கேன் கண்ணாலே. எதை எடுத்தாலும் எரிச்சல், எதை எடுத்தாலும் கோபம். யூ ஆர் ஜீரோ. சரீரம் அட்டாக் ஆகும். அப்போ ஓட வேண்டிதான், இங்கே அங்கே, அந்த டாக்டர் இந்த டாக்டர், இந்த டாக்டர் அந்த டாக்டர்னு ஓட வேண்டிதான். சிலருடைய ரகசிய பாவங்களின் நிமித்தம் அவர்கள் சரீரம் அடி வாங்கி இருக்கிறது. ஓடுங்க டாக்டர்கிட்ட. ஓடுங்கன்னா நீங்கள் இல்லை, உங்கள் மேலே சொல்லலை. அந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, அந்த மருந்து, இந்த கேப்சூலு, அந்த இது, அந்த குப்பையெல்லாம் வாயில் போட்டுட்டு போக வேண்டிதான். தேவனுடைய கட்டளையின்படியோ நம்ம வாழலை. உணரக்கூடிய அந்த இருதயம் இல்லை. அடி வாங்கும்போது கஷ்டமா இருக்குது. எத்தனை பேர்கிட்ட ஜெபம் பண்றது, எத்தனை கடிதாசு போடுறது. இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணா அலோபதி இல்லைன்னா ஆயுர்வேதம் இல்லைன்னா ஹோமியோபதி இல்லைன்னா இது அது இது இது. வேர் டிட் யூ செல் யுவர் ஹார்ட்? உன் இருதயத்தை கொண்டு போய் எங்க வித்து போட்ட? நீ தேவனிடத்தில் ஒழுங்கா கொடுத்திருந்தால் தேவன் கனத்துக்குரிய பாத்திரமாக வைத்திருப்பாரே. சின்ன சின்ன தலைவலி வருது, அது நான் சொல்லலை. தட்ஸ் சீசனல் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வரக்கூடியதை நான் பேசலை. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த chronic dangerous things that we suffer in this world. It's because of our indisciplined life. We are not disciplined. அந்த பொம்பளை 7 நாள் நிர்வாணமாக இருந்து மாம்சாகாரம் சாப்பிடாம காட்டுக்குள்ள குளிர்லையும்
அப்படி இருக்குதுன்னு இரவும் பகலும் இருந்து அந்த அப்படி பண்ணாதான் அந்த பொம்பளையை மீட் பண்ணுறதுக்கு பரிசுத்தம் உண்டாகுதான். என்னடா இது, 7 நாள் சுத்திகரிப்பு மீட்டிங் வைக்கிறேன்னா வருவோமா? நம்ம என்ன ட்ரெஸ் இல்லாமல் வர சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை? அப்படியா? அதுக்கு போடுற கண்டிஷனை பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் நமக்கு ஊழியம் செய்கிற ஆள்களையே திட்டுதுங்க, முறைக்குதுங்க, கத்துதுங்க, பேசுதுங்க, அடங்காதுங்க. என்னடா வாழ்க்கை இது? வெரி வெரி ஃபன்னி. இட் இஸ் அன்திங்கபிள். இங்கே நாங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனவே பரிசுத்தம் கனமுள்ளதாய் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு சீக்கிரமாய் நாம் மீறுகிறோம். ரகசியமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு வெளியில தெரியாது, ஜனத்துக்கு. நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு மீறுகிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. லைட்டா பெரிஃபரியில் எழுதிட்டு போயிருக்குது, சர்ஃபேஸ்ல எழுதிட்டு போயிட்டார் ஆண்டவர். உள்ள வேணும்னா போய் பார்த்துக்கோ போன்ட்டார். அப்ப அந்த வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது பாருங்க, நீ டு ஜீரோ ஓப்பனிங் த டோர். அப்ப கான்சக்ரேஷன் ஒன்னு வார்த்தை இருக்குதே, சுத்திகரிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குதே, அர்ப்பணிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குதே. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், ஆகையினாலே ஒரு ஸ்திரீயை நான் பார்ப்பது எப்படின்னு ஒரு யோபு என்ன அழகா பயங்கரமா சொல்றான். அவனுடைய கான்சக்ரேஷன் லெவல்ல பாருங்க, அவனுடைய சுத்திகரிப்பின் அளவை பாருங்கள். நம்ம பைபிள் ரீடிங்காக பயன்படுத்துறோம். இதனால தான் கர்த்தர் அவன்கிட்ட கேட்டு நம்ம உணரணுங்கிறதுக்காக கேட்டார். நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு, ஆண்டவர் போய் சாத்தான்ட்ட போய் கேட்கிறாரு அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, யாருக்காவது வந்திருக்காதுன்னு எனக்கு தெரியல. அது வாசிக்கும் போது அப்படிதான், எங்கேருந்து வந்தாய், ஆண்டவருக்கு தெரியாதா இவன் எங்கெல்லாம் சுத்துறான்ட்டு? அப்ப கேட்கணுமா? கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல. ஆனா எதுக்கு கேட்டார்னா நாம அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. மனுஷர்களுக்கு தெரியாது, இவன் பண்ற வேலை தெரியாது. சர்வ வல்லவர் தெரியப்படுத்துகிறார். இவன் எவ்வளவு பொல்லாதவன் தெரியுமா, எப்படிலாம் சுத்திட்டு வரான் பாரு உலகத்துல. நான் இவன்கிட்ட ஒன்று கேட்குறேன் பார் அப்படின்ட்டு கேட்டு அவன் வாயாலே சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டார் பாரு. அவனே சொல்கிறான் பாருன்னு. அது சத்தியம். எங்கேருந்துட்டா வர்றான்னு கேட்டால் நான் பூமி முழுவதும் சுற்றிட்டு வர்றேன்னா, அப்போ இவன் பொழப்பே எது? இப்படி சுற்றுறதான் இவன் பொழப்பா இருக்குது. அவன் எதுக்காக சுற்றுறான்? அவனுடைய நேச்சரையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். அப்போ பூமியில் ஒருத்தனை சந்திக்க போறான்னா இவன் எதுக்காக சந்திக்கிறான்? Come on, you got to analyze. Hallelujah. எதுக்கு சந்திக்கிறான்? ஒன்று சந்திச்சு இவனை திருடலாமா, இல்லை இவனை அழிக்கலாமா, இவனை கொல்லலாமா? இவனுக்கு மைண்டு பூரா பொழப்பெல்லாம் இதையே இருக்குது. அது மாத்திரமல்ல, எவனை விழுங்கலாமோன்னு வேற பூமியெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் சுற்றி வந்துட்டு ஒரு நாள் தேவபுத்திரர்கள் இருக்கும்போது இவனு வந்துட்டான். வந்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, ஆமாம் என் ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் வயலை சொல்ல பார்ப்போம். எங்கேருந்து வர்றடா அப்படின்னு கேட்டான்னா பூமியெல்லாம் செய்து. அப்போ என் தாசனாகிய யோவை பார்த்தாயோ? குடிகாரனா ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்தாயோன்னு கேட்கல. குடிகாரன் அவனுடைய ஆளு. செல்போனில் போர்னோகிராஃபி பார்க்குறவன், ஆபாச படங்களை பார்க்குறவன் அவனுடைய ஆளு. பீடி குடிக்கிறவன் அவனுடைய ஆளு. கெட்ட வார்த்தை திட்டுறவன் அவனுடைய ஆளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஆள்களை குறித்து கர்த்தர் கவலையே இல்லை. பார்த்தீங்களா? அவனுடைய ஆள்களை குறித்து தேவன் பேசலை. கரெக்டாக சொல்றாரு, என்னுடைய மனுஷர்களை பார்த்தியோ? அப்ப பூமியில கர்த்தருக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. ஏய், அவனுக்குன்னு ஒரு கும்பல். அவன் கும்பலை பத்தி கர்த்தர் கவலையே படலை. ஆனா என் கும்பலை பத்தி எனக்கு தெரியும். நான் கண்ணின் மணி போல காத்துட்டு இருக்கிறேன். நீ அவங்கள பார்த்தியான்னா அவன் எத்தனை பேர் பார்த்துருப்பானோ. ஆனா ஒரு யோபுன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாருன்னா, அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாலும் அது நடுவில் ஒரு யோபுங்கிற பேர் மாத்திரம் கர்த்தருக்கு சுத்தி காட்டுறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்குதுன்னு அர்த்தம். ஏசையா, ஏசையா. 1000 பேர் இருந்திருப்பான்.
என்னென்னமோ பேரை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருப்பான். அது நடுவில் ஒரு மனுஷன் பேர் என் ஆண்டவருக்கு ரொம்ப எவ்வளவு பிரியமாக இருந்தா, எவ்வளவு ஆசையாக இருந்தா, எவ்வளவு ஞாபகமாக இருந்தா, அவன் கேரக்டர் எவ்வளவு தேவன் அவனை நம்பினால், எவ்வளவு ஒரு அவனுக்கும் யோபுக்கும் அவருக்கும் லிங்க் இருந்தா, லிங்க் 24 மணி நேரம் லிங்க், ஏனோக்க போல லிங்க் இருந்தா அவருக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அவன் பேர் தான். ஏன்னா இவங்க லிங்கை பொறுத்தான் இருக்குது பேர் ஞாபகம். 10 வருஷத்துக்கு முன்னால மீட் பண்ண ஃப்ரெண்டு பேர் தெரியாது, டைரியை பார்த்தா தான் தெரியும். டெய்லி ஒரு 30 தரம் பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுடைய பேர் தெரியலன்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா இவன் 30-40 தரம் டெய்லி பேசிக்கிட்டே 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் பேசிக்கிட்டே இருந்தா லிங்க் எப்படி இருக்கும்? அவ்வளவு ஸ்ட்ராங் லிங்க்ல இருந்திருக்கிறான் யோபு. எப்படி அவனை குறித்து பேசாம இருக்க முடியும்? எடுத்தோனே முழு பிரியம் லிங்க் இருக்கிற அவன் தான். அவன் முதல் இவன் தான் எனக்கு பா. அவனை பாத்தியான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் தான் இவனை வெறுப்பேத்துறாரு. ஆமா, எவனையாவது குறித்து சொன்னா இன்னைக்கு பேர்கள்லாம் வாயில வரமாட்டேங்குது இல்லை, அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க நம்ம ஆள்கள். டிஷிகா ஷாக் அப்படின்னு வைக்கிறான். சில பேபிஸை டெடிகேட் பண்ணும்போது பேர் எழுதி கொடுப்பாங்க. எனக்கு இப்போ தர்ம சங்கடமாக மாறிடுது. டிஷிகா ஷான்னு இருக்கும். எப்படிரா இது பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி இது டிஷிகா ஷாங்குது? இதுன்னா அர்த்தம் ஏதாவது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. என்னன்னு கேட்டால் ஃபேன்சியாக எங்கேருந்து நெட்டில் பார்த்து எடுத்துட்டேன். சரி போ, அது உன் ஆசை, எப்படியோ டிஷிகா ஷா போ. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு யோபுன்னு கேட்குறாருன்னா வெறுப்பேத்துறாரு. வேற எவனையாவது சொல்லியிருக்கலாம். யோபு குறித்து சொன்னோடனே அவன் உடம்பு எரிஞ்சது. போய் இந்த ஆளு பேரை சொல்லிவிட்டான் ஆண்டவர். பார்த்தேன் அப்படிங்கிறான். நீங்கள்லாம் பெருசாக அடைச்சி போட்டு வச்சிருக்கீங்க, வேலியெல்லாம் போட்டு. உங்கள் பிரியம் இல்லை, உங்கள் குழந்தை, உங்கள் செல்லம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்ற விட்டு அவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலான்னு நமக்கு பெரிய ரகசியங்கள் எல்லாம் தேவன் எழுதி கொடுத்துட்டாரு. இவன் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்கிற ஒரு ரகசியம். பா, நீங்கள் இப்படி இருக்கிறதே ஒரு ரகசியம்தான். இவன் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்கிற ரகசியம், தேவனுடைய பிள்ளைகள் மேலே கண்ணு வைக்கிறாங்கிறது அடுத்த ரகசியம். அப்புறம் அவன் எப்படி வாழ்ந்தாங்கிறது ஒரு பெரிய ரகசியம். தேவன் எப்படி வாழ்ந்தால் எப்படி பாதுகாக்கிறாருங்கிறது ஒரு ரகசியம். இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அவன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ, அவர் சாட்சி கொடுக்கறத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுவனும் வணங்கி இவனை போல பூமியில ஒருத்தனும் இல்லைன்னா இவன் பேரை சொல்லாம வேற எவன் பேரை சொல்லுவார்? வேற யார் பேரை சொல்லுவார்? அதனால தான் நான் வேலி போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ இவன் வாழ்ந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு இவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன் சொல்றான். கன்னிகை நான் நினைவாய் இருப்பது எப்படின்னு சொல்லி அவ்வளவு உத்தமத்தில் இருந்து மனைவி சபிச்சாலும் கூட அந்த மனைவியும் ஒரு வார்த்தையும் கடினமான சொல் வராதபடிக்கு காத்து கொண்டான்னா இவனுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக எப்படி இருந்திருக்கு? நம்ம லிங்க் எப்படி இன்னைக்கு? அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா உள்வாங்குங்க, அறிஞ்சுக்குங்க, கவனமாக இருங்க, வசனத்தினால காப்பாற்றிக்கங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கைவிடவே மாட்டார். நோ பயப்படாதீங்க. ஆனால் அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அப்போ அறிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். அறியாமை இக்னரன்ஸ். நேற்று வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு வாசகத்தை சொன்னேன். God cannot bless ignorance, a man of ignorance, but God can bless a man of intelligence. Hallelujah. If you are intelligent, you should be more intelligent than the devil.
பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. When you know the truth, you should get excited because of the truth. சத்தியத்தை நாம் தெரியாத சத்தியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னா உடனே கர்த்தருக்கு என்ன மகிழ்ச்சியோடு தேவனுக்கு முகங்களெல்லாம் விரியணும். அப்படி ஹல்லேலூயா. கிடைக்காத ஐட்டம். We don't get anywhere. But God is gracious. கர்த்தர் கிருபையாக நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார். உஷாராக இருக்க சொல்ல. அப்போது அவனவன் சரீர அதனால முடிச்சிடுறேன். கனமுள்ளதாக்கணும். அது என்ன சொல்லுதுன்னா சர்ஃபேஸில் சொல்லுது. ஆனால் உள்ளே வரும்போது அந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய காரியத்துக்குன்னு ஒரு ஆளை ஏஜென்ட் அனுப்புவான் பிசாசு. உங்களை கோபம் ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறான் பார்த்தீங்களா? அது போல இன்னைக்கு சாத்தானுக்கு ஏஜென்ட்ஸ் நிறைய உண்டு. உண்டுயா? அவன் அழகாக தான் ஏஜென்ட்டுகளை வச்சு, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஆனால் நான் ஒரு இது நல்லா எனக்கு வாசித்த எனக்கு உண்டு, அது தெரியும். அவன் இந்த பூமியில் வேசித்தனத்துக்கு தேவ ஜனங்களை விழப்பண்ணணுங்கிறதுக்காக த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மாடல்ஸை வச்சிருக்கிறான். நம்ப மாட்டீங்க, ஆனால் கண்களால் பார்க்குறீங்களே. Some girls, they sell their bodies shamelessly. வெட்கம் இல்லாமல் தங்கள் சரீரத்தை விற்று போடுகிற பெண்களை உலகத்தில் வச்சிருக்கிறான். அது பாருங்க, சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. பாருங்கன்னா பார்த்துறாதீங்க. இந்த உலகம் அழிகிறதுக்கு காரணம் என்ன? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வாட் இஸ் த ரீசன்? எங்கேருந்து வந்துச்சு இந்த பெண் பிள்ளைகள்? எங்கேருந்து வந்துச்சு? என்னென்ன மாடல்ஸ்? ஷேம்லெஸ், வெட்கம் இல்லாத அறகுற ஆடைகள். தட்டுனா எல்லாம் வருதே. என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? யூ ஆர் கெட்டிங் அட்ராக்டட் பை தட். அழகாக இருக்குது. அண்ட் யூ ஃபால். விழுந்த உடனே யூ கம் டு த ஜீரோ. தென் தி ஸ்பிரிட்ஸ் வில் என்டர். இன்னும் சொல்லலாம், பாவம் நீங்கள். When these spirits enter, one after the other they enter. ஒன்று என்ட்ராச்சுன்னா இன்னொன்று. And they build a fortress. Fortressனா கோட்டை, அரண். கோட்டை அரண் வச்சுக்கலாம். அது அரணை கட்டுது. ஐயோ, கேட்கலாமா, பேசலாமா? அரணை கட்டுது. அந்த அரணுக்குள்ள இந்த ஆத்மா என்ன பாருங்க, இந்த ஆத்மாவை உள்ள வச்சு பூட்டி, நம்ம இருதயத்தில் அது அரணை கட்டி, அந்த அரணுக்குள்ள நம்ம ஆத்மாவை உள்ள வச்சு பூட்டி வெளியில் வர முடியாதபடிக்கு, நடந்து போனாலும் அவன் செல்லை பார்த்தது தான் வருது. சாப்பிடும்போதும் அவன் அரைகுறை ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த பொம்பளைங்க தான் வருது. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக எடுக்காதீங்க, கற்பனை உலகத்துக்கு போயிடாதீங்க. படுத்தாலும் அதுதான் வருது, கனவுலையும் அதுதான் வருது. யூ ஆர் அடிக்டட், யூ ஆர் பவுண்ட். ரகசியங்கள் தெரியாதில்ல. அப்போது சிலர் சொல்கிறாங்க, வாலிபர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை விட்டு அந்த தாட்ஸ் போக மாட்டேங்குது சார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றும் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் நான் பேசுகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது கல்யாணம் கட்டாதவங்க மாத்திரம் இல்லை, கல்யாணம் கட்டினவங்களுக்கும் இதே பிரச்சனை. when you cross the boundary, அந்த பவுண்ட்ரியை நம்ம தாண்டினோன்னா
கட்டளை இருக்கு. கட்டளைக்கு நம்ம மீறி போகிறோம்னா ஒரு கோட்டை அவன் கட்டுறான், உங்களை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் பூட்டி வைக்கிறான், வெளியில் வர முடியல. யூ நீட் டெலிவரன்ஸ். உனக்கு விடுதலை வேணும், உனக்கு விடுதலை வேணும். கேட்டால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? வயசு கோளாறு. வயசில் ஒன்றும் கோளாறே கிடையாது. அப்படின்னா பிறந்து ஒரு 2-3 வருஷத்தில் ஆண்டவர் எடுத்துடணும். கோளாறுன்னு அவருக்கு தெரியாது, இது கோளாறாக மாறும்ட்டு. என்ன கேட்டேன், பதில காணோம். வயசு வந்தால் கோளாறு வரும்னு அவருக்கு தெரியாதா? அப்போ எந்த வயசு வரைக்கும் கோளாறு வராது? ஒரு பிறந்த குழந்தை எது வரைக்கும் ஒரு உத்தேசமா? 11 13ங்கிறாங்க. 13லாம் நம்ப முடியல சிஸ்டர். இப்போல்லாம் 5 வயசுல எல்லாமே. அப்போ ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தை எப்படி இருக்கும்? ஐயோ தங்கங்களே, ஒரு நல்லா இருக்குமா? 3 வயசு ஆனோன்னு எல்லாரும் எடுத்துருவார். கோளாறு வருதுல்ல. நீ ஒரு நல்ல பேர் வச்சுக்கிட்ட, வயசு கோளாறுங்கிற. வேதம் வயசு கோளாறுன்னு என்னைக்காவது சொல்லி இருக்குதா? நீ அதான் சொல்லு. வேதம் சொல்லாததை நான் ஏற்றுக்க மாட்டேன். வேதம் வயசு கோளாறு அப்படிதான் இருக்கும், விட்டுறான்னு சொல்லுதா? அதாவது அந்த ஏஜில் அந்த காரியங்கள் இருந்தாலும் நாம கமிட் பண்ணினால் சுத்தமானாய் காத்துக்கொள்ளலாமே. என்ன சொல்ல வர்றீங்க? நாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால். அதுக்கு மாறாக வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, வாலிபன் தன் வழியை சொல்றோம், ஆனா காத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். வசனம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது. there is an antidote here. வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்ளுகிறதும் தானே. ஒரு யோசேப்பை எக்ஸாம்பிளா எடுத்து, அவன் கரெக்டா உஷாரா என்ன செஞ்சிட்டான்? காத்துக்கொண்டான் அல்லவா? அப்ப நம்ம காத்து கொள்ளலைன்னு தானே அர்த்தம். ஹலோ, அதுலேருந்து நம்ம தவறிட்டா நம்ம செய்யறது எல்லாமே அநியாயம். அது விபசாரத்துக்கு போனாலும் அநியாயம், சைட் அடித்தாலும் அநியாயம், தப்பான காரியத்தை பார்த்துட்டு இரவு நேரங்களில் அசிங்கமாக போனாலும் அது எல்லாமே ஒன்று தான். அந்த வட்டத்துக்கு வெளியில் போய் என்ன செய்தாலும் ஒன்று தான், எல்லாமே சேம். இது அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் வேதம் அப்படி நமக்கு எழுதி கொடுத்திருந்தால் இவ்வளோ பெருசாக இருக்கும். பாஸ்டர், உங்களுக்கு அந்த சோதனை வரலையா? அடுத்த கேள்வி. எல்லாருக்கும் அந்த சோதனைகள் தான். எவ்ரிவன். நம்மை நாம் காத்து கொள்ளுகிறதுல இருக்கிறது. வசனத்துக்கு நடுங்குகிறதை பொறுத்திருக்கிறது. தீர்மானங்கள்ல சீரியஸா இருக்கிறதை பொறுத்திருக்கிறது. இஃப் யூ ஆர் நாட் சீரியஸ் இன் த டெசிஷன் தட் யூ மேட், யூ ஆர் பவுண்ட் டு கெட் இன் டு ட்ரபிள். Your spiritual level, your power comes down to zero. There you are vulnerable for an attack. You are susceptible for an attack. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எப்படி அவன் ஜீரோக்கு கொண்டு வந்து அடிக்கிறான். தேவஜனமே, நான் 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று கோபம், இன்னொன்று சரீரம். இது போல எல்லா ஃபீல்டுலையுமே நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டாம். கரெக்டா? அல்லேலூயா. நமக்கு ஒரு பொறுப்புன்னு ஒன்று உண்டு. சத்திய வசனத்தை கை கொள்ள வேண்டிய பொறுப்புன்னு நமக்கு உண்டு. We are responsible people to do according to this scripture. ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதை நம்ப முடியுதா? இந்த சத்திய வசனங்கள் நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுன்னு நம்புறீங்களா? தேவ பிள்ளைகளே, நம்பி அதை அப்படியே செய்யும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வருகிறது. God's protection is for a person who fears God and he does according to God's will. God's will is God's word. தேவனுடைய வசனத்தின்படி செய்வதே தேவனுடைய சித்தம். அந்தபடி செய்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கேரண்டி. நம்புறீங்களா? இல்லாவிட்டால் உங்களுடைய பவர் 0 ஆக்குறதுக்கு அவன் ரெடியா நிற்கிறான்.
சுற்றி திரிகிறான். எதுக்கு திரிகிறான்? நினையாத நேரத்தில். பாருங்க, ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க, எவனோ ஒருத்தன் சனியை மாதிரி இரிட்டேட் பண்ணி விட்டுருவான். உங்க வாயில தகாத வார்த்தை வரும். ஆராதனையில் இருந்ததான சந்தோஷம் அப்படியே புஷ்ன்னு போயிடும். வீட்டுக்குள்ளே இருக்கவன் ஒருத்தன் எந்திரிப்பான், இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவன் நல்ல சந்தோஷமா குதிச்சு ஜாலியா அல்லேலூயா பாடிட்டு போகும்பொழுது புஷ்ஷுனாக்கி விட்டுறானே. அந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதான்னு கொஞ்சம் கையை மாத்திரம் காட்டுங்க. இப்போ இருக்குதா? உண்மையா இருக்குதா? சும்மா எதுங்க பெந்தகோஸ்து மக்கள் மாதிரி இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா கலாட்டா பண்ணாதீங்க. உண்மையா அது இருக்குதா? ஸ்தோத்திரம். நான் எந்த ஒரு இயக்கத்தையோ அதுவோ இதுவோ இல்லை கிடையாது. சத்திய வசனத்தினுடைய போகிறது தான் நமக்கு பொழப்பு. அல்லேலூயா. அந்த மாதிரி நடந்ததா உங்கள் வாழ்க்கையில்? நடந்ததுன்னா உண்மையாக கை தூக்கி காட்டுங்க. நல்லா போனையா, அனலாக இருந்தேயா, கை தூக்கி காட்டுங்க. எனக்கு எத்தனை முறை நடந்திருக்கு. நார்த் இந்தியாலெலாம் போய் மீட்டிங்கெல்லாம் நடத்திட்டு வருவோம். ஸ்தோத்திரம். வதோதராங்கிற ஒரு இடத்துல மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் நடத்திட்டு வர்றோம். ஏர்போர்ட்டுக்கு வர்றோம். பாம்பேலேருந்து அந்த ஃப்ளைட்டு வரணும். அந்த ஃப்ளைட்டு தான் எங்களை திருப்பி கொண்டு சென்னைக்கு போகணும். வந்தது ஸ்தோத்திரம். படான்னு இறங்கினோடனே பெரிய டயர்ஸ், ஏர்க்ராஃப்ட் டயர்ஸ் டாப்புன்னு பஞ்சர் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. அவன் மாத்திரேன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் எங்களை எங்கே கொண்டு போகணும் சேர்க்கணும்னு கூட சரியாக பதில் கொடுக்க மாட்டேங்கிறான். பெரிய சங்கடத்துக்குள்ளாகி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் அடுத்த நாள் 4 மணிக்கு இன்னொரு ஃப்ளைட்டில் ஏற்றுறேன்னு சொல்லி புஷ்குன்னு அந்த அப்படியே போச்சு. அந்த எண்ணங்கள் எல்லாம் தொடச்சே போச்சு. இப்படி பல காரியங்கள். 1 2 அவன் ரெடியாக நிற்கிறான் நம்முடைய சந்தோஷத்தை பறிச்சுட்டு போகிறதுக்கு. ஆத்தும அறுவடையோடு நாங்கள் வருவோம் சில நேரங்களில். ஆஹா, எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு போன உடனே டம்முன்னு ஆயிரும். எனக்கு அன்னைக்கு புரியல. அன்னைக்கு புரிஞ்சது இதுதான் பண்ணுறான்னு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப தெளிவாயிட்டேன். ஆகவே எப்பவும் ஜபம், புறப்படும்போது ஜபம், இங்கே போகும்போது ஜபம், அங்கே போகும்போது ஜபம், எல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ளாய் நம்ம எப்போதும் வச்சுக்கணும். அவனை அடிக்கணும், கொல்லணும், நொறுக்கணும். அது நம்ம வேலை கிடையாது. அங்கே புறப்படாதீங்க, அப்படி அது அவருடைய வேலை. தூதனே, கர்த்தருடைய தூதனே மோசேயுடைய சரீரத்தை கிளைம் பண்ணும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்றான். நம்ம அந்த வார்த்தைகளை உடைக்க போறேன், பாரு, அடிக்க போறேன், பஞ்சராக்க போறேன், போக முடியாது உங்களால. அவன் திருப்பி அடிச்சான்னா தாங்காது. அந்த வேலையை தேவன் நமக்கு செய்ய சொல்லலை. அவருடைய ரத்தத்தினால காத்துக்கொள்வோம். அவன் நெருங்க முடியாது. எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சண்டை போட்டு பல்ல ஓட அப்பதான் ஓடி போவான்னு சொல்லல. This is the serious mistake many pastors, many people of God, they do, and they finally get attacked for generations. நம்மளை காத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து சொல்லியிருக்கிறார். எதிர்த்து நிற்க சொல்லியிருக்கிறார். அவனை விரட்ட சொல்லியிருக்கிறார். கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அது செய்யலாம். உன்னை அடிக்க போறேன், நொறுக்க போறேன், பார் மண்டையில் உடைக்க போறேன், சாக போறேன், பாரியா ஒத்தைக்கு ஒத்த முடியாது உங்களால், என்னால். அது அவர் வேலை. ஹைரார்கி, ரேங்க்னு இருக்குது. ரேங்க், நம்ம ரேங்க் வேற. தூதர்கள்ல ரேங்க் இருக்குது. நம்புறீங்களோ நம்பலையோ போங்க, பரவாயில்லை. இருந்தாலும் சொல்றேன், ஒவ்வொரு தூதனுக்கு ரேங்க் இருக்குதுங்க. அந்த ரேங்க்குள்ள தூதன் தான் போய் சண்டை போடுறான். ஃபைனலா அவனை தட்டணும்னா மைக்கேல்னு ஒருத்தன் இருக்கிறான். ஆர்கேஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் ஆஃப் வார் தேவன் வச்சிருக்கிறார். ஏஞ்சல்ஸ் ஆஃப் குட் நியூஸ் கேப்ரியல். எல்லா இதுக்கும் மைக்கேலுக்கு ஈக்குவலா இவன் லூசியல் இருந்தான். லூசியல், அவன் பேர் லூசியல், லூசிஃபர் அல்ல, லூசியல். அவ்வளவு இருக்கிறதுல நம்பர் 1 தூதன் யாருன்னா லூசியல். நம்பர் 1. தேவன் அவனுக்கு கொடுத்ததான வரங்களும் தாளந்துகளும் பயங்கரம். மியூசிக் வாசித்து பாடினா அதிரும், பரலோக அதிரும். அவ்வளவு இனிமையா இருக்குமா. தேவன் அதுல மகிழ்வார். டாப் ரேங்கிங் ஏஞ்சல் அவன். அவ்வளவு பியூட்டிஃபுல். பா, என்ன அழகு. கொஞ்ச நேரம் அவன் நம்ம அழக அவன் முகத்தை காட்டிட்டு அவன் உத்து பார்த்தோம்னா விழுந்துருவோம், பாவத்தில் விழுந்துருவோம். அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. அதுதான் அவனுக்கு பெருமை. அப்படிப்பட்டவனை போய் நான் மண்டை உடைக்க போறேன், அது பண்ண கிளம்புன்னு சொல்லவே இல்லை. ரேங்க் இருக்குது எல்லாத்துக்கும். இப்போ நம்ம லெஃப்டினன்ட் ஜெனரல், அது இது கர்னல், என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்கல்ல மிலிட்ரியில் ரேங்க்கு.
கீழே ரேங்க் இருக்க மேலே போக முடியுமா? அவங்கவுங்க ரேங்க்கில் தான் அவங்க இருக்க வேண்டிய, அது போல தான் ரேங்க் இருக்குது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், தேவன் அந்த வேலையை நமக்கு செய்யலை, கொடுக்கலை. அல்லேலூயா. எதிர்த்து நிற்க சொல்லி இருக்கிறார். நீங்கள் துரத்துவீர்கள்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். சேஸ் த டீமன்ஸ் இருக்கிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தருடைய நாமத்தில் நீ வெளியேறுனா வெளியேறணும். கட்டளை கொடுக்கலாம். அவன் மண்டையை உடைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் தேவன் தரல. அது நம்முடைய வேலை கிடையாது, அது அவருடைய வேலை. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஜெனரேஷன்ஸ் அடி வாங்காமல் இருக்கும். இருக்குத்தனமாக எதையாவது ஒன்று சொல்லி இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுத்திட்டு அப்படி தப்பு தப்பாக வேதத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி போகக்கூடாத ஜோனில், ஏரியாவில் நம்ம போய் சண்டை போட்டோம்னா நம்மளை எக்விப் பண்ண, we are not equipped to do that. We are not called. நம்ம அப்படி அழைக்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவர். ஆனால் அதே நேரத்தில் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் காத்துக்கொள்ளாம அறிவில்லாமல் இருக்கிறபடினால சங்காரமாகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை தற்காத்துக்கொள், என்னுடைய வசனத்தின்படி, என்னுடைய கட்டளையின்படி, நான் சொன்னபடி பரிசுத்தத்தில் எல்லா விதத்திலும் உன்னை தற்காத்துக்கொள், என்னுடைய பாதுகாப்பு உனக்கு கேரண்டி. அவன் உன்னை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எப்போ சேதப்படுத்தாது? நாம் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிற வரைக்கும் அவன் நம்மளை தொட்டவே முடியாதுங்கிறேன். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லா ஓட்டையெல்லாம் அடைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஓட்டைகள், இந்த வேண்டாத சண்டைகள், வேண்டாத குடும்ப பிரச்சனைகள், இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது, எரிச்சலாகிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, ரகசியமாக எதையாவது பார்க்குறது, கீக்கிறது, இதெல்லாம் ஜீரோ ஆக்கி பலவீனப்படுத்தி தாக்குறதுக்கு அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். எந்திரிங்க எல்லாருமே. அப்பண்ணா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பா உமக்காகத்தான் இருப்பேன். இனி போதும் என் பழைய வாழ்க்கை, சொல்லுங்க. என் ரகசிய வாழ்க்கையில் நீங்க தான்ப்பா மகிமைப்படணும்னு சொல்லி பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் குளிர்ந்து போவார். அல்லேலூயா. எனக்காக இருப்பையா? எனக்காக வா, நிஜமா சொல்றியா அப்படிம்பார். ஆமாப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்றீங்களா? வாலிப செல்வங்கள் நிறைய பேர் இங்க உண்டு. நன்றி சொல்ல ஆசைப்படுறோமா? நல்ல பிதாவே, எங்களுக்கு இதை காட்டுனதுக்காக நன்றி, இந்த வசனங்களுக்காக நன்றி. அப்பா, தொடர்ந்து எங்களை நடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட நம்முடைய மகாராஜா ஆத்தும நேசர் வர வரைக்கும் இருப்பதாக. ஆமென்.